ஸோ நம்ம நேற்று என்ன பார்த்தோம் அப்படின்றது ஒரு சின்ன குயிக் ரீகேப். ஸோ நம்ம வந்துட்டு பிரான்ச்சிங் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம். அதுக்கப்புறமா மர்ஜிங் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம். இந்த மர்ஜிங்கே நம்ம வந்துட்டு ஸ்மூத் மர்ஜிங் அப்படின்ற ஒரு விஷயத்த பார்த்தோம். அதாவது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் எனக்கு மர்ஜ் நடக்கிறது. அதுக்கப்புறமா கான்ஃப்ளிக்ட் மர்ஜ் அப்படின்ற ஒரு விஷயத்த பார்த்தோம். கான்ஃப்ளிக்ட் மர்ஜ் அண்ட் ஹவு டு ரிசால்வ் தட். எப்படி அதை நம்ம ரிசால்வ் பண்ணணும் அப்படின்றத நம்ம நம்மளோட லாஸ்ட் செஷனில் பார்த்தோம். அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் நம்ம என்ன பார்த்தோம்னா ரீபேஸ் அப்படின்ற ஒரு கமாண்டையும் இந்த சினாரியோவில் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு நம்ம பார்த்தோம். ரைட். ஸோ இன்னைக்கு யூ ஆர் கோயிங் டு ஒர்க் ஆன் சம் அதர் கிட் கமாண்ட்ஸ். ஸோ ஃபார் சே நம்ம இன்னைக்கு கிட் செரி பிக் அப்படின்ற ஒரு கமாண்டில் ஒர்க் பண்ண போகிறோம். அதுக்கப்புறமா கிட் ஸ்டாஷ், கிட் க்ளோன், கிட் ஃபோர்க், ஸோ இந்த மாதிரி ஒரு சில கமாண்ட்ஸும் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். ரைட். ஸோ இது எல்லாமே வந்துட்டு உங்களோட ஒரு மேஜர் கமாண்ட்ஸ் தட் வில் பி யூஸ்ட் இன் கிட். ஸோ ஆஃப்டர் தட் நம்ம வந்துட்டு நம்ம பார்த்ததுல ஒரு சில இன்டர்வியூ கொஷின்ஸ் அண்ட் வில் டிஸ்கஸ் ஜென்ரலி. அண்ட் அதுக்கப்புறமா இஃப் டைம் பெர்மிட்ஸ் நம்ம ஜென்கின்ஸ் அப்படின்ற நெக்ஸ்ட் டூலை பற்றி ஒரு இன்ட்ரோடக்ஷன் மட்டும் இந்த செஷனில் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஃபைன். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் வித் த கிட் செரி பிக் கமாண்ட். ஸோ நான் என்ன பண்ணுறேன், என்னோட கன்சோல் ஓப்பன் பண்ணிக்கிறேன் அண்ட் என்னோட EC2-வை ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டு ஸோ கிட் செரி பிக் கமாண்டை நான் வந்துட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேங்க. ஓகே. ஸோ இது வரைக்கும் நீங்கள் கிட் கமாண்ட்ஸ் எல்லாமே ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தீங்களா? ஸோ டிட் யூ ஏபிள் டு ஃபைண்ட் மேனேஜ் டைம் பண்ண முடியுதா? ஒர்க் அவுட் பண்ணுற அளவுக்கு டைம் மேனேஜ் பண்ண முடியுதா? நோ, மைட் பி இந்த வீக்கெண்டில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாமா? நீங்கள் எல்லாரும் சைலண்ட் மோட்ல இருக்கீங்க. வாட் ஹேப்பன்? அவ்வளவா பிராக்டிஸ் பண்ணல ப்ரோ. ஓகே. நான் இந்த வீக்கெண்ட் ஸ்டார்ட் பண்றேன். நேற்று கொஞ்சம் வேற வேலை இருந்துச்சு. நான் இந்த வீக் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். கிட்டு ஃபுல்லா ஓரளவுக்கு நீங்க சொல்ல மாதிரி ஒரு எல்லா அக்கௌண்டையும் ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் அனலைஸ் பண்ணி ட்ரை பண்ணிட்டு உங்களுக்கு ஒரு சிட்டிங் உட்காருங்க, அப்பதான் உங்களுக்கு வந்துட்டு கரெக்டா இருக்கும். கரெக்ட். நீங்க சொல்ற மாதிரி ஒரு 3 to 5 hours உட்காந்து நான் ஒரு அண்டர்ஸ்டாண்ட் அப்போ வந்துடும். 3 to 5 hours வேணாங்க, 2 hours உட்காந்தாலே 2 hours போகுமா? ஓகே. கான்செப்ட் எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கு பட்சத்தில் ஃபர்ஸ்ட் எல்லா கமெண்ட்ஸ் ஒரு வாட்டி ஒர்க் பண்ணி பார்க்கறதோட சரி கரெக்டாக இருக்கும். ஒர்க் பண்ணி பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு வந்துட்டு அச்சாணி மாதிரி எப்படி நிற்கும், மண்டல நிற்கும். இல்லாட்டி டக்குன்னு மறந்துடுவீங்க. கன்ஃபியூஸ் ஈஸிலி. ஏன்னா நிறைய கமாண்ட் நீங்கள் படிக்கிறீங்க இல்லையா, எந்த கமாண்ட் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு டக்குன்னு கன்ஃபியூஸ் ஆகிடும். ஓகே ஃபைன். ஸோ செரிபிக் அப்படின்ற ஒரு ஃப்ரூட் இருக்கு, தெரியுமா? ஸோ ஆக்சுவலி அந்த செரிபிக் ஃப்ரூட் அந்த நேமை வச்சு தான் அந்த கமாண்டே வந்துட்டு அந்த அந்த ஃப்ரூட்டை பேஸ் பண்ணி தான் அந்த கமாண்டை வச்சிருக்காங்க. ஸோ செரிபிக் ஃப்ரூட்ல வந்துட்டு அதோட காம்புன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது வந்து கொஞ்சம் லென்த்தாக இருக்கும். ஸோ அந்த ஃப்ரூட்டை பிக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்டை ஹோல்ட் பண்ண மாட்டாங்க, அந்த காம்பை மட்டும் பிடிச்சி பிக் பண்ணுவாங்க. வை பிகாஸ் அந்த ஃப்ரூட்டை பிடிச்சிங்கன்னா அது வந்துட்டு சீக்கிரமாகவே கெட்டு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காம்பை மட்டும் பிடிச்சி எடுப்பாங்க அப்படின்ற மாதிரி ஃபார்மர்ஸ் வந்து அந்த மாதிரி தான் எடுப்பாங்க. ஸோ இது அவங்களோட ஒரு ப்ராக்டிஸ் போல. ரைட். ஸோ இப்போ கிட் செரி பிக் நம்மளோட கிட்ல எங்க யூஸ் பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எங்கிட்ட வந்துட்டு நிறைய கமிட்ஸ் இருக்கு. ஓகே. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம நேற்று என்ன பார்த்தோம்னா என்கிட்ட வந்துட்டு ஒரு மாஸ்டர் பிரான்ச் இருக்கு அண்ட் தென் இதுல என்கிட்ட வந்துட்டு ஒரு ஃபைல் இருக்கு. ஸோ என்கிட்ட வந்துட்டு ஃபர்ஸ்ட் கமிட், செகண்ட் கமிட், தேர்ட் கமிட் இருக்கு. அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஒரு ஃபோர்த் கமிட்டும் டெவலப் பண்ணோம் அண்ட் தென் எனக்கு ஃபிஃப்த் கமிட்டும் இருந்தது. ஸோ நம்ம இதை என்ன பண்ணியிருக்கோம்னு கேட்டிங்கன்னா ஒரு ஃபியூச்சர் பிரான்ச்சை கிரியேட் பண்ணியிருப்போம். ஸோ இந்த மாதிரி உங்களோட ஃபியூச்சர் பிரான்ச் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ உங்களோட மாஸ்டர்ல 5 கமிட் இருக்கு. பட் வேறஸ் உங்க ஃபியூச்சர்ல வெறும் 3 கமிட் தான் இருக்கு. இப்போ உங்க மாஸ்டர் பிரான்ச் ஃபியூச்சர் பிரான்ச்சை விட 2 கமிட் அதிகமா இருக்கு. கரெக்டா? ஸோ உங்க மாஸ்டர் பிரான்ச்ல 2 கமிட் அதிகமா இருக்கு. ஸோ இப்போ உங்க பாஸ் வந்துட்டு உங்ககிட்ட என்ன சொல்றாருன்னா, உங்க பாஸ் வந்து உங்ககிட்ட இதுல இருக்கிற 5th கமிட்டை விட்டுடுங்க. 5th கமிட்டை விட்டுட்டு
வெறும் இந்த 4th கமிட்ட மட்டும் உங்களோட ஃபியூச்சர் பிரான்ச்ல புல் பண்ணி அந்த 4th கமிட்ல மட்டும் நான் சொல்ற ஒர்க்க பண்ணுங்க அப்படின்றாங்க. இப்போ என்கிட்ட வந்துட்டு ரீபேஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ நான் ரீபேஸ் பண்ணா எனக்கு என்னங்க ஆகும்? வாட் வில் ஹேப்பன்? அந்த 4 5th வந்துரும், கமிட்ல 5 வந்துரும். ஆமா. இப்ப நான் ரீபேஸ் பண்ணா எனக்கு என்ன ஆகும்னா, இந்த 4ம் வந்துரும். அது கூட சேர்ந்து என்னோட இந்த 5th கமிட்டும் வந்துரும். கரெக்ட்டா? ஸோ அதனால இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ ரீபேஸ் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். ரீபேஸ் பண்ணும்போது என்னோட ஃபியூச்சர் பிரான்ச் இந்த மாதிரி ஆயிடும். பட் நம்ம சினாரியோ இந்த மாதிரி இருக்கா? நம்ம சினாரியோல என்ன சொல்றாங்கன்னா, வெறும் 4th கமிட்ட மட்டும் பிக் பண்ணி உங்களோட ஃபியூச்சர் பிரான்ச்சுக்கு கொண்டு வந்து அப்ளை பண்ணுங்க அப்படின்றாங்க. இப்போ இந்த மாதிரி உங்ககிட்ட நிறைய கமிட்ஸ் இருக்கச்ச அதுல இருந்து ஒரே ஒரு கமிட்ட மட்டும் நீங்க பிக் பண்றீங்க அப்படின்னா, இந்த git cherry pick அப்படின்ற ஒரு கமாண்ட நீங்க யூஸ் பண்ணலாம். ஸோ git cherry pick என்ன பண்ணும்னா, ஒரு பிரான்ச்ல இருக்கிற ஒரு பர்ட்டிகுலர் கமிட்ட மட்டும் பிக் பண்ணி கொண்டு வந்து, அது உங்களோட இன்னொரு பிரான்ச்ல கொண்டு வந்து மெர்ஜ் பண்ணிடும். ஸோ இதுதான் இந்த git cherry pick ஓட ஒரு டெஃபினிஷன் சொல்லலாம். ஓகே. git cherry pickன்ற டெஃபினிஷன் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஸோ இங்க இருக்கு பாருங்க. Cherry picked is the act of picking a commit from a branch and applying it to the another. ஸோ ஒரு பர்ட்டிகுலர் கமிட்ட ஒரு பிரான்ச்ல இருந்து பிக் பண்ணி அதை இன்னொரு பிரான்ச்ல நீங்க அப்ளை பண்றதை நம்ம என்ன சொல்லுவோம்? செரி பிக் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ செரி பிக்ன்ற சினாரியோ எப்போ வரும்னா, லைக் நீங்க இந்த மாதிரியான லைக் உங்கள்கிட்ட நிறைய கமிட்ஸ் இருக்கு. அதுல இருந்து ஒரே ஒரு கமிட்டை மட்டும் நீங்க சூஸ் பண்ணி கொண்டு வந்து வைக்கணும் அப்படின்ற பட்சத்துல தான் யூ வில் பி யூசிங் த git cherry pick. ஸோ லைக் பை மேக்ஸிமம் இந்த ரீபேஸ் இந்த செரி பிக்லாம் வந்துட்டு உங்க டே டு லைஃப்ல நீங்க யூஸ் பண்ணுவீங்களான்னு கேட்டீங்கன்னா இல்ல. ஸோ லைக் ரொம்ப ரேரா தான் லைக் இந்த கமாண்டை யூஸ் பண்ணுவீங்க. பட் ஸோ டு டெஸ்ட் யுவர் நாலேஜ் லைக் இந்த மாதிரி சினாரியோஸ் எல்லாமே உங்க முன்னாடி கொடுத்து இந்த சினாரியோஸ்க்கான கமாண்ட்ஸ் எல்லாமே உங்கள்கிட்ட கேட்பாங்க. சரிங்களா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம், லெட்ஸ் கிரியேட் ஒன் டைரக்டரி. இந்த டைரக்டரிக்குள்ள லெட்ஸ் ரீக்ரியேட் த சினாரியோ. ஒன் மினிட். ஓகே. ஸோ லைக் என்ன பண்றேன், ஒரு ஃபர்ஸ்ட் லைன் ஒன்று ஆட் பண்றேன். இப்போ கிட் ஆட் கொடுக்குறேன். ஸோ இந்த கிட் ஆட் கொடுக்கும்போது எனக்கு வந்து ஒரு எரர் வருது. ஸோ என்ன எரர்ங்க? நான் என்ன பண்ணல, கிட்ட நான் இனிஷியலைஸ் பண்ணலையா? ஸோ ஃபர்ஸ்ட் ஐ நீட் டு இனிஷியலைஸ் மை கிட் ரெபாசிட்டரி. ஸோ இப்போதான் லைக் ஐ கேன் ஏபிள் டு ஆட். ஸோ கிட் ஆட் அப்படின்னு கொடுத்த உடனே என்னோட இந்த மை ஃபைல்ன்றது என்னோட ஒர்க்கிங் காப்பில இருந்து என்னோட ஸ்டேஜிங் ஏரியாவுக்கு வந்துடுச்சு. ஸோ அதை நம்ம எப்படி வெரிஃபை பண்ணி பார்ப்போம்னா, இந்த கிட் ஸ்டேட்டஸோட நம்ம வெரிஃபை பண்ணி பார்ப்போம். சரிங்களா? ஸோ இப்போ என்னோட ஃபைலு என்னோட ஸ்டேஜிங் ஏரியால இருக்கு. ஓகே. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்றேன், git commit -m ஃபர்ஸ்ட் கமிட் அப்படின்னு சொல்லி ஒரு கமிட் மெசேஜ் கொடுத்து இந்த ஃபைலை கமிட் பண்றேன். ஸோ என்னோட லாக்ஸை பார்க்குறேன். ஓகே. ஸோ மை லாக் இஸ் ஃபைன். இப்போ லைக் நான் என்ன பண்றேன், என்னோட ஃபைலை ஓப்பன் பண்றேன். ஸோ லைக் ஐம் ஜஸ்ட் ஆடிங் ஒன் மோர் லைன். இந்த ஒன் மோர் லைன்ல நான் என்ன பண்றேன், டைரக்டா இப்போ ஆட் பண்ணி கமிட் பண்றேன். ஓகே. ஸோ லைக் நம்ம என்ன பண்ணலாம், நம்ம 2 கமிட்டோட ஸ்டாப் பண்ணிக்கலாங்க. ஓகே. ஸோ லைக் நம்ம வந்து நிறைய கமிட்ஸ் போக வேண்டாம். ஸோ லைக் நான் என்ன பண்றேன்னா, லைக் ஐம் ஜஸ்ட் ஸ்டாப்பிங் இட் ஹியர். ஓகே. ஸோ ஐம் ஜஸ்ட் கோயிங் டு கிரியேட் த ஃபியூச்சர் பிரான்ச் நவ். ஸோ ஃபியூச்சர் பிரான்ச் நான் எப்படி கிரியேட் பண்றேன்னா, git branch என்னோட பிரான்ச்சோட நேம் நான் என்ன பண்றேன், செரி பிக் அப்படின்னு சொல்லி ஒரு பிரான்ச்சை கிரியேட் பண்றேன். ஓகே. ஸோ இப்போ என்கிட்ட எத்தனை பிரான்ச் இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இப்போ என்கிட்ட 2 பிரான்ச் இருக்கும். ஸோ மாஸ்டர் பிரான்ச் ஒன்று, என்னோட செரி பிக் பிரான்ச் ஒன்று. இப்போ என்னோட செரி பிக் பிரான்ச்லையுமே ஒரு ஃபைலுக்கு 2 கமிட்ஸ் இருக்கும். இப்போ என்னோட மாஸ்டர் பிரான்ச்ல கமிட்ஸ் எல்லாமே இன்க்ரீஸ் ஆயிடுது. ஸோ என்கிட்ட இந்த இடத்துல 3rd கமிட் வந்துடுச்சு, 4th கமிட் வந்துடுச்சு. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன், என்னோட மாஸ்டர்ல போயிட்டு இந்த 3rd கமிட் அண்ட் 4th கமிட்டா பண்ண போறோம், கிரியேட் பண்ண போறோம். git checkout master என்னோட ஃபைல் ஓபன் பண்றேன். git commit -am 3rd commit. ஸோ நெக்ஸ்ட்
அந்த ஃபைல் ஓபன் பண்றேன். இப்போ 4th கமிட். ஓகே. ஸோ இப்போ என்னோட மாஸ்டர் பிரான்ச்ல லாக்ஸ் பார்த்தீங்கன்னா 4 கமிட் இருக்கு. அதே என்னோட ஃபியூச்சர் பிரான்ச்ல பார்த்தீங்கன்னா என்கிட்ட ஒன்லி 2 கமிட்ஸ் ஐ வில் பி ஹேவிங். 1 and 2. இது என்னோட ஃபியூச்சர் பிரான்ச். ஸோ என்னோட மாஸ்டர் பிரான்ச்ல நீங்க பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4 அப்படின்னு சொல்லி என்கிட்ட 4 கமிட் இருக்கு. ஸோ த எக்ஸாக்ட் சினாரியோ இங்க இந்த பெயிண்ட்ல இருக்கிற மாதிரி. இப்போ என்னோட பாஸ் என்கிட்ட என்ன சொல்றாருன்னா, யூ ஷுட் பிக் ஒன்லி த தேர்ட் கமிட் அண்ட் யூ ஷுட் டெவலப் அன் அடிஷனல் ஃபியூச்சர் ஆன் டாப் ஆஃப் திஸ் அப்படின்னு என்கிட்ட சொல்றாரு. இல்ல லைக் நீ வந்துட்டு ஒரு ப்ரொடக்ஷன் இஷ்யூக்கு நீ வந்துட்டு ஒரு ஹாட் ஃபிக்ஸ் கொடு அப்படின்னு என்கிட்ட சொல்றாரு. ஓகே. ஸோ ப்ரொடக்ஷன் இஷ்யூஸ்ல ஒர்க் பண்ணிருக்கீங்களா யாராவது? ஸோ மேபி ஜெஸ்ஸி ஒர்க் பண்ணிருப்பீங்க, லைக் ஜெஸ்ஸி கலை ஆர் சம்மன். ஃபைன். இப்போ ஆக்சுவலி இப்போ ப்ரொடக்ஷன் இஷ்யூன்றது என்னன்னா, இப்போ நீங்க வந்துட்டு இன்னைக்கு வாட்ஸ்அப் வந்துட்டு நீங்க வந்துட்டு அப்டேட் பண்றீங்க ஒரு புது ஃபியூச்சருக்கு. ஸோ வாட்ஸ்அப் அப்டேட் பண்ணும்போது லைக் உங்களுக்கு வந்துட்டு ஒரு பக், அந்த ஒரு எரரை நீங்க கண்டுபிடிக்கிறீங்க. அப்போ கிளைண்ட், அதாவது ஒரு எண்ட் யூசர் உங்களோட அப்ளிகேஷன்ல ஒரு தப்பை கண்டுபிடிக்கிறாங்க, அதுதான் நம்ம ப்ரொடக்ஷன் இஷ்யூன்னு சொல்லுவோம். ஸோ இன்கேஸ் இந்த மாதிரி ப்ரொடக்ஷன் இஷ்யூ வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம 2 விதமா அதை சால்வ் பண்ணலாம். ஒன்று, இமீடியட்டா ஒரு பேட்சை கொடுக்கலாம். இப்போ எப்படி நம்ம ஃபுட்பால் கிழிஞ்சிடுச்சுன்னா வந்து ஒரு சின்ன ஒரு பேட்சை வச்சு நம்ம ஒட்டுறோம். அதே மாதிரி உங்க அப்ளிகேஷன்ல ஒரு சின்ன எரர், ஒரு மைன்யூட் எரர் அப்படின்ற பட்சத்துல நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு இமீடியட், ஸோ ஒரு உடனே நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு சின்னதா ஒரு பேண்டேஜ் மாதிரி நம்மளோட அப்ளிகேஷன்ல வந்துட்டு ஒரு சின்ன கோடு பண்ணி அதை வந்துட்டு தற்காலிகமா வந்துட்டு அந்த பிரச்சனையை நம்ம ரிசால்வ் பண்ணுவோம். இது வந்துட்டு ஓரளவுக்கு சின்ன பிரச்சனையா இருந்தா ஓகே. இதுவே நீங்க வந்துட்டு பண்ண பிரச்சனை, அந்த கஸ்டமர் கண்டுபிடிச்ச பிரச்சனை ஒரு பெரிய லெவல் பிரச்சனை இருக்கு. ஸோ அந்த பிரச்சனைனால உங்க பிசினஸ் இம்பாக்ட் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்துட்டு ஒரு ஆக்சிஸ் பேங்க் அப்ளிகேஷன் யூஸ் பண்றீங்க. அதை நீங்க டிரான்சாக்ஷன் பண்ணும்போது 500க்கு பண்ணும்போது, சாரி 200 பண்ணும்போது 500 போச்சு. ஸோ நேத்து நியூஸ்ல கூட லைக் யூ குட் ஹேவ் ஹியர்ட் அம்பத்தூர் ஏடிஎம்ல வந்துட்டு லைக் 200 ரூபீஸ் என்டர் பண்ணா 500 ரூபீஸ் வந்தது. ஸோ அது எப்படி இஷ்யூன்னு கேட்டீங்கன்னா, ஸோ இது வந்து ஒரு மேனுவல் எரர். ஸோ லைக் 500 இருக்க, சாரி 200 இருக்க வேண்டிய பாக்ஸ்ல 500 ரூபீஸ் நோட்ஸ் ஃபில் பண்ணிட்டாங்க. ஸோ இது எல்லாமே வந்துட்டு பிசினஸ் இம்பாக்ட் எரர்ஸ். ஸோ இது எல்லாமே ஷோ ஸ்டாப்பர் எரர்ன்னு சொல்லுவோம். இந்த மாதிரியான எரர்ஸ்லாம் வந்துன்னு வச்சுக்கோங்களேன், இமிடியட்லி நீங்க வந்து உங்களோட அப்ளிகேஷனை ரோல் பேக் பண்ணிடணும். அதாவது இந்த 3rd வெர்ஷன், இப்போ நீங்க வந்து 3rd வெர்ஷனை நீங்க வந்து குடுக்குறீங்கன்னா, இந்த 3rd வெர்ஷனை நீங்க டிராப் பண்ணி, இதுக்கு முன்னாடி உங்க அப்ளிகேஷன் எப்படி இருந்தோ அந்த 2nd வெர்ஷனோடயே நீங்க நிறுத்திக்கணும். ஸோ அத நம்ம ரோல் பேக் ஃபீச்சர்ன்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரியான ஒரு சம்டைம்ஸ் சினாரியோஸ்ல இந்த செரி பிக் கமாண்ட்ஸ் யூஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அண்ட் இட் இஸ் வெரி ரேர். ஸோ இப்போ உங்களோட ஒரு பாஸ் என்ன சொல்றாரு, இந்த 3rd வெர்ஷன்ல ஒரு பர்ட்டிகுலர் எரர் இருக்கு. இந்த எரரை நாங்க வந்துட்டு யுஏடி என்விரான்மென்ட்ல கண்டுபிடிச்சுட்டோம். ஸோ நீ என்ன பண்ணு, இந்த 3rd கமிட்ட வந்து புல் பண்ணி இதுக்கு மேல ஒரு சின்ன ஃபிக்ஸ மட்டும் குடுத்து விடு. நம்ம நெக்ஸ்ட் டைம் 5th கமிட்டோ இல்ல 6th கமிட் இல்ல ஒரு டிப்ளாய்மென்ட் அப்போ அது கூட சேர்ந்து இந்த ஃபிக்ஸும் போயிட்டோம். அப்போ யாருக்குமே தெரியாது இந்த பிரச்சனை வந்திருக்குன்னு, கிளையன்ட்டுக்கும் தெரியாது, கஸ்டமருக்கும் தெரியாது. ஸோ நம்மளுக்குள்ளேயே பேசி முடிச்சுக்கலாம் அப்படின்ற மாரி இருக்கும். ஸோ இப்போ அவரோட நீட் என்ன? இந்த 3rd கமிட்ட மட்டும் தான் புல் பண்ணணும். இன்கேஸ் 4th கமிட்ட புல் பண்ணி சேர்த்து ஒர்க் பண்ணிட்டான்னா, ஸோ இது வந்துட்டு லைக் ஒரு கான்ஃப்ளிக்ட் எரர்ஸ் கிரியேட் ஆகுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இல்ல அந்த அப்ளிகேஷன்ல இருக்கிற எரர்ஸ் ரிசால்வ் ஆகாம போறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இப்போ ஒரு புரொடக்ஷன் இஷ்யூ இந்த 3rd கமிட்னால வந்தது அப்படின்னா, இந்த 3rd கமிட்ல தான் நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ற மாரி இருக்கும். இந்த எல்லாமே வந்து ஒரு சினாரியோ. இந்த மாதிரி நடந்தா நம்ம இது பண்ணணும் அப்படின்றது தான். இப்படிதான் நடக்குமான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ஸோ தேர் ஆர் சோ மெனி பாசிபிள் சினாரியோஸ். ஸோ இது எல்லாமே வந்துட்டு ஃப்ரீக்வென்ட்டா நடக்கலாம் மேபி அப்படின்ற ஒரு சினாரியோஸ். ஓகே. ஸோ இப்போ நான் என்ன பண்றேன்னு கேட்டீங்கன்னா, ஐ அம் ஜஸ்ட் கோயிங் டூ பிக் ஒன்லி திஸ் கமிட் டூ த ஃபியூச்சர் பிரான்ச். ஓகே. ஸோ இப்போ இங்க நான் என்ன பண்ணுவேன்னா, இந்த கமிட் ஐடி இருக்கு இல்லையா? இந்த 3rd கமிட்ட தானே நான் புல் பண்ணணும். அப்போ இந்த 3rd கமிட்டோட ஐடி தான் நான் வந்து அட்ரஸ் எடுத்துப்பேன். ஸோ இந்த 3rd கமிட்ட வச்சு தான், இந்த கமிட் ஐடிய வச்சு தான், ஓகே இந்த கமிட்ட தான் நம்ம புல் பண்ண போறோம் அப்படின்னு நான் வச்சுப்பேன். ஓகே. ஸோ கிட் செரி பிக் உங்களோட கமிட் ஐடி. சாரி ஐஃபன் மிஸ் பண்ணிட்டேன். ஸோ கிட் செரி ஐஃபன் பிக் உங்களோட கமிட் ஐடி. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபைல் சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நீங்க எந்த பிரான்ச்ல இருக்கீங்கன்னு கேட்டீங்கன்னா, ஃபியூச்சர் பிரான்ச்ல நிக்கிறீங்க. ஃபியூச்சர் பிரான்ச்ல கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உங்க லாக்ஸ்ல பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் கமிட் அண்ட் செகண்ட் கமிட் தான் இருந்தது. பட் இப்போ நீங்க உங்க லாக செக் பண்ணி பார்த்தீங்கன்னா, உங்க செரி பிக்ல இந்த 3rd கமிட் அப்படின்னு சொல்லி ஒரு கமிட் கிரியேட் ஆகிருக்கு.
இல்லையா? ஸோ இந்த இடத்துல ஒரு டிஃபரன்ஸ் நான் உங்களுக்கு காட்ட நினைக்கிறேன். நான் காட்டுறேன் பாருங்க. கிட் செக்அவுட் மாஸ்டர். இப்போ இந்த 2 லாக்ஸும் கம்பேர் பண்ணுங்க. இந்த 2 லாக்ஸ் கம்பேர் பண்ணி ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு. அது என்ன டிஃபரன்ஸ் பார்த்து சொல்லுங்க பார்ப்போம். இது வந்து ஒன் ஆஃப் த இன்டர்வியூல என்கிட்ட கேட்டிருந்தாங்க. ட்ரிக்கியா கேட்டிருந்தாங்க. ஓகே, செரி பிக்னா என்ன? ஸோ செரி பிக் எந்த சிச்சுவேஷன்ல எந்த சினாரியோல நீங்க யூஸ் பண்ணுவீங்க? அப்போ அதுல வந்து ஒரு பர்ட்டிகுலர் பாசிபிள் சேஞ்ச் நடக்குமா நடக்காதா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. மாஸ்டர்ல எதுவுமே அப்டேட் ஆகல. வெறும் நம்மளோட இதுல மட்டும் பிரான்ச்ல மட்டும் தான் அப்டேட் ஆயிருக்கு. அது ஃபைன்ங்க. பட் இன்னொரு சேஞ்சும் இருக்கு. நீங்க இந்த 2 லாக்ஸுமே நீங்க கம்பேர் பண்ணுங்க. புரியலையா? இது ஐடி மாறி இருக்க மாதிரி இருக்கு. ஐடி மாறி இருக்க மாதிரி இருக்கு இல்லையா? ஸோ ம். ஐடி உங்களுக்கு கமிட் ஐடி மாறிடுச்சு. நீங்க எந்த கமாண்ட கொடுத்தாலும் நீங்க கிட் மெர்ஜ் பண்ணாலும் உங்களுக்கு ஐடி சேஞ்ச் ஆகாது. நீங்க ரீபேஸ் பண்ணாலும் உங்களுக்கு கமிட் ஐடி சேஞ்ச் ஆகாது. ஆனா இந்த கிட் செரி பிக் பண்ணும்போது மட்டும் உங்களோட ஐடி சேஞ்ச் ஆகும். ஸோ வந்து என்ன கேட்டிருந்தான். அப்போ கிட் செரி பிக் பண்ணும்போது ஐடி மாறுமா அப்படின்னு கேட்டிருந்தான். எஸ், மாறும். அப்போ இந்த கிட் செரி பிக் பண்ணும்போது ஐடி மாறிச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஃபியூச்சர்ல ஒரு கன்ஃபியூஷனுக்கு இது வந்துட்டு இட் வில் லீட் அஸ். ஏன் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, இப்போ இது உங்களோட மாஸ்டர் பிரான்ச்ல இருக்க அந்த ஃபைல் ஓபன் பண்ணி பாருங்களேன். ஸோ ஃபைல்ல கண்டென்ட் சேமா இருக்கு. அப்போ ஒரு கமிட்டுக்கும் ஒரு கமிட் ஐடி இருக்கு. இதுவே உங்களோட ஃபியூச்சர் பிரான்ச் ஓபன் பண்ணி பார்த்தா அங்க கண்டென்ட் சேமா இருக்கும். அங்க கண்டென்ட் சேமா இருக்கும். இந்த 3rd கமிட்ல அவன் ஆட் பண்ண கண்டென்ட் என்ன? 3rd லைன். பட் இங்க கமிட் ஐடி சேஞ்ச் ஆயிருக்கு. அப்போ நீங்க என்ன நினைப்பீங்க? ஓகே, கமிட் ஐடி சேஞ்ச் ஆயிருக்குன்னு சொல்லி நீங்க திரும்ப வந்துட்டு தேர் ஆர் சம் பாசிபிள் சான்சஸ். நீங்க திரும்ப அந்த ஃபைல ஓபன் பண்ணி நீங்க வந்துட்டு ஓகே அந்த கமிட்ட மிஸ் பண்ணிட்டாங்க போலன்னு சொல்லிட்டு நீங்களா வந்துட்டு ஒரு கமிட் ஆட் பண்ணி திரும்ப நீங்க வந்து இது பண்ணுவீங்க. திரும்ப 3rd லைனே போடுவீங்க. அப்போ உங்களுக்கு வந்துட்டு ஒரு கன்ஃபியூஷன் இல்ல ஒரு டூப்ளிகேட்ஸ் இல்ல உங்களுக்கு வந்து ஒரு எரர் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ எப்பவுமே நீங்க கிட் செரி பிக் பண்ணும்போது இது வந்து நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ கமிட் ஐடி சேஞ்ச் ஆகிருக்கும். ஸோ இந்த கமிட் ஐடியை மட்டும் கம்பேர் பண்ணி நீங்க வந்து டெசிஷன் எடுக்கக்கூடாது. ஸோ ஈவன் தோ யுவர் கமிட் ஐடி ஹஸ் பீன் சேஞ்ச், ஸோ கண்டென்ட் அதுல இருக்கு அப்படின்றது லைக் நீங்க புரிஞ்சுக்கணும். சரிங்களா? ரைட்? ஸோ git cherry pick, it is an action of picking one commit from one branch and applying to the another branch. So when doing this operation, the commit ID will be changed. அவ்வளவுதாங்க. Clear? Okay. Others? கிளியர் சார். சுதாகர், like ஏதோ சொல்றீங்களா? Do you have any doubts? விட்டு விட்டு கேக்குதுங்களா? இருங்க கேட்டுருவோம். உங்களுக்கெல்லாம் கரெக்டா கேக்குதுங்களாங்க? அதர்ஸ்? எஸ் சார், கிளியரா கேக்குது. கிளியரா இருக்கு ப்ரோ. ப்ரோ அப்போ என் சைடு பிரச்சனை இல்லை போல இருக்கு ப்ரோ. ஓகே. செக் பண்ணிக்கலாம். சரி, ஸோ இப்போ நெக்ஸ்ட் நம்ம வந்து என்ன பண்ண போறோம்னா git stash-ன்ற ஒரு கமாண்டை வந்துட்டு லைக் கோயிங் டு எக்ஸிக்யூட். ஓரளவுக்கு டீசெண்டா இருக்கு. டீசெண்டா இந்த சென்ஸ்னா லைக் நான் வந்துட்டு மொபைல் ஹாட்ஸ்பாட் கனெக்ட் பண்ணிருக்கேன். ஸோ இன்கேஸ் கேட்கல அப்படின்ற பட்சத்துல ஜஸ்ட் லெட் மீ நோ. ஓகே, நீங்களும் உங்க சைடு ஒன்ஸ் செக் பண்ணிக்கோங்க சுதாகர். ஓகேங்களா? இது கேக்குதான்னு தெரியல, பட் ஸ்டில் ஃபைன். ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா git stash-ன்ற ஒரு கமாண்டை பார்க்க போறோம். ஓகே, எஸ். இப்போ என்னோட இந்த பர்டிகுலர் ஒர்க்கிங் ஸ்பேஸ் இந்த கிட் இந்த செரிபிக் டைரக்டரி வந்துட்டு நம்ம என்ன சொல்லுவோம், ஒர்க்கிங் காப்பின்னு சொல்லுவேன். இப்போ என்னோட ஒர்க்கிங் காப்பி என்னோட ஒர்க் ஸ்பேஸ்ல என்னோட ஒர்க்கிங் ட்ரீ கிளீனா இருக்கு. அதாவது என்கிட்ட ஒரு ஃபைல் இருக்கு.
அந்த ஃபைல்ல நான் என்ன பண்ணியிருக்கேன், ப்ராப்பரா கிட் ஆட் பண்ணியிருக்கேன், கிட் கமிட் பண்ணியிருக்கேன். ஸோ லைக் இது கிட் புஷ் பண்றது, பண்ணது லைக் இட்ஸ் அபார்ட். பட் இப்போதைக்கு நான் கிட் ஸ்டேட்டஸ் போடும்போது, நான் எந்த ஒரு ஃபைலையும் லைக் நான் பாதியில பண்ணி ஒரு வேலைய பாதியில பண்ணி நடுவுல ஸ்டாப் பண்ணாம வச்சிருக்கிறேன். ஓகே. ஸோ எப்பவுமே இந்த வொர்க்கிங் ட்ரீ உங்களுக்கு கிளீனா இருக்கும். இப்போ நான் வந்து ஒரு புது சேஞ்ச் நான் பண்ண போறேன் அப்படின்னா, இந்த வொர்க்கிங் ட்ரீ கிளீனா இருக்கும். இந்த மாதிரி உங்களுக்கு வரணும். ஸோ விச் மீன்ஸ் உங்களோட வொர்க்கிங் ட்ரீ கிளீனா இருக்கு. லைக் நீங்க என்ன பண்ணலாம், ஒரு புது சேஞ்சஸ எடுத்து வொர்க் பண்றதுக்கு நீங்க வந்து ரெடியா இருக்கீங்க அப்படின்னு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் பண்றேன். எனக்கு வந்து ஒரு டாஸ்க் குடுத்துருக்காங்க. என்னோட டாஸ்க் என்னன்னு கேட்டீங்கன்னா, லைக் இந்த ஒரு பர்ட்டிகுலர் ஃபைல்ல வந்துட்டு ஒரு 100 லைன்ஸ் ஆஃப் கோட நான் வந்து ஆட் பண்ணணும். ஒரு 100 லைன்ஸ் ஆஃப் கோட ஆட் பண்ணணும். ஸோ லைக் நான் வந்து கோட அடிச்சுக்கிட்டே இருக்கிறேன். ஸோ கோட் அடிச்சுட்டே இருக்கும்போது லைக் நான் வந்து ஒரு 90 லைன்ஸ் நான் ரீச் பண்ணிட்டேன். ஸோ இன்னும் ஒரு 10 லைன்ஸ் நான் ரீச் பண்ற கேப்ல, ஸோ என்னோட பாஸ் எனக்கு வந்துட்டு ஒரு மெயில் போடுறாரு. அந்த மெயில்ல அவர் என்ன சொல்றாருன்னா, லைக் அவர் எனக்கு வந்து ஒரு ப்ராஜெக்ட்ட குடுத்துருக்காரு. ஒரு பர்ட்டிகுலர் ஃபைல குடுத்துருக்காரு. ஸோ அவரோட ஆர்டர் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஃபைல்ல நீ என்ன வொர்க் பண்ணிட்டு இருக்கியோ, அத அப்படியே ஸ்டாப் பண்ணு. இந்த ஃபைல் இருக்கு இல்லையா? இத அப்படியே ஸ்டாப் பண்ணு. அத ஸ்டாப் பண்ணிட்டு, நான் குடுத்திருக்கிற ஃபைல்ல நான் சொல்ற சேஞ்ச எனக்கு பண்ணி இம்மீடியேட்டா குடு. ஏன்னா, இந்த சேஞ்ச் வந்துட்டு ரொம்ப ஹை பிரையாரிட்டி சேஞ்ச். என்னோட கிளையன்ட் இப்பவே கேட்கறாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் சேஞ்சா இருக்க பட்சத்துல நம்ம என்ன பண்ணணும்? நம்ம பண்ணிட்டு இருக்க வேலைய பாதியில நிறுத்த வேண்டிய சிச்சுவேஷன் வரும். ஓகே. ஸோ இப்ப நான் என்ன பண்றேன், நான் பண்ணிட்டு இருக்க ஃபைல்ல நான் பண்ணிட்டு இருக்க வேலைய பாதியில நிறுத்துறேன். ஓகே. ஸோ பாதியில நிறுத்தி நான் கிட் ஸ்டேட்டஸ் போட்டு பார்க்கிறேன். கிட் ஸ்டேட்டஸ் போட்டு பார்க்கும்போது, என்னோட வொர்க்கிங் ட்ரீ கிளீனா இல்ல. ஏன் என்னோட வொர்க்கிங் ட்ரீ கிளீனா இல்ல அப்படின்னா, நான் வந்துட்டு இந்த பர்ட்டிகுலர் ஃபைல்ல ஒரு சேஞ்சஸ பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நான் வந்து முழுசா முடிச்சிருந்தா நான் என்ன பண்ணியிருப்பேன், என்னோட சேஞ்சஸ நான் முழுசா முடிச்சிருந்தேன்னா, நான் கிட் ஆட், கிட் கமிட் குடுத்திருப்பேன். பட் எனக்கு இன்னும் பண்ண வேண்டிய வேலை நிறைய இருக்கு. ஒரு கொஞ்சமா இருக்கு. ஐ மீன் அப்போ நான் இப்ப என்ன பண்ணணும், இந்த பர்ட்டிகுலர் ஃபைல நான் கொஞ்ச நேரம் ஓரங்கட்டணும். ஐ மீன் ஐ ஷுட் கீப் திஸ் ஃபைல் டெம்பரரிலி ஃபார் சம் டைம். ஸோ ஐ ஷுட் கீப் திஸ் ஃபைல் டெம்பரரிலி ஃபார் சம் டைம். இப்போ இந்த ஃபைல நான் டெம்பரரியா எங்க ஸ்டோர் பண்ண முடியும்? இந்த ஃபைல நான் எங்க டெம்பரரியா ஸ்டோர் பண்ணாலும், நான் கிட் ஸ்டேட்டஸ் போட்டா எனக்கு இந்த மாடிஃபைடு அப்படின்ற மாரி காட்டும். ஸோ அதுக்கு தான் அவங்க கிட்ட கிட் ஸ்டாஷ்ன்னு ஒரு கமாண்ட் இருக்கு. ஸோ கிட் ஸ்டாஷ் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எப்போ நீங்க யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க ஒரு பர்ட்டிகுலர் ஃபைல்ல வொர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ உங்களுக்கு வந்து அந்த வேலைய பாதியில நிறுத்தணும். பிகாஸ் லைக் அத விட இம்பார்ட்டன்ட் வேலை எப்பயாவது உங்களுக்கு வரலாம். இல்ல நீங்க பண்ணிட்டு இருக்க வேலைய நீங்க ஸ்டாப் பண்ணி வச்சு, நீங்க வேற ஒரு ஃபைல்ல நீங்க வொர்க் பண்ற மாரி சினாரியோ வரும்போது, உங்களோட ஃபைல நீங்க டெம்பரரியா ஒரு இடத்துல நீங்க ஸ்டோர் பண்ணி வைக்கணும். ஸோ அந்த டெம்பரரியா ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்காக, நீங்க இந்த கிட் ஸ்டாஷ்ன்ற கமாண்ட யூஸ் பண்ணுவீங்க. ஸோ இந்த டெம்பரரியா ஸ்டோர் பண்ணும்போது உங்களோட ஸ்டேஜிங் ஏரியா அப்படின்ற ஒரு ஏரியா நம்ம பார்த்தோமா? ஸ்டேஜிங் ஏரியா அப்படின்னு. அந்த ஸ்டேஜிங் ஏரியால தான் டெம்பரரியா போய் கொஞ்ச நேரம் உட்காரும். ஓகே. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் என்ன பண்றேன், நான் இந்த பர்ட்டிகுலர் ஃபைல ஸ்டாஷ் பண்றேன். அதாவது டெம்பரரியா இந்த ஃபைல நான் ஸ்டோர் பண்றேன். இன்னும் இந்த ஃபைல்ல எனக்கு பண்ண வேண்டிய வேலை நிறைய இருக்கு. கிட் ஸ்டாஷ் அப்படின்ற ஒரு கமாண்ட குடுக்குறேன். ஸோ இப்போ இது உங்களுக்கு என்ன பண்ணிருக்கு பாருங்க. சேவ்டு வொர்க்கிங் டைரக்டரி அண்ட் இண்டெக்ஸ் ஸ்டேட் ஆன் செரி பிக். ஸோ இந்த ஃபைலோட லாஸ்ட் கமிட் என்ன? 3rd கமிட். அப்போ நீங்க லாஸ்ட்டா 3rd கமிட் வரைக்கும் பண்ணிருக்கீங்க இல்லையா? உங்க லோக்கல் ரெபாசிட்டரில 3rd கமிட் வரைக்கும் இருக்கு இல்லையா? அது. அதுக்கப்புறமா இப்போ நீங்க அந்த 90 லைன்ஸ் எழுதுறீங்க அது. இந்த 2 சேஞ்சஸோட இது டெம்பரரியா இந்த ஃபைல ஒரு பஃபர் ரீஜியன் உங்க ஸ்டேஜிங் ஏரியா சைட்ல ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கு. ஸோ அது நீங்க ஸ்டேஜிங் ஏரியா அப்படின்னு சொல்லி நீங்க எல்லாத்தையும் மென்ஷன் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இன்கேஸ் கிட் ஸ்டாஷ் அப்படின்னு யாராவது கேட்டாங்கன்னா, ஸோ டு ஸ்டோர் த டெம்பரரி சேஞ்சஸ் when I'm doing some changes in my file or like I have done some modification in my file. If I want to store that file temporarily, I will be using git stash அப்படின்னு நீங்க சொல்லலாம். இப்போ நீங்க உங்களோட ஸ்டேட்டஸ் பாருங்க. இப்போ உங்களோட ஃபைல், உங்களோட வொர்க்கிங் காப்பி கிளீனா இருக்கு. இப்போ உங்க பாஸ் குடுக்குற பர்ட்டிகுலர் ஃபைல நீங்க என்ன பண்ணலாம்னா, இம்போர்ட் பண்ணி அந்த பர்ட்டிகுலர் ஃபைல்ல அவரு சொன்ன வேலைய நீங்க வொர்க் பண்ணலாம். ஸோ அவரு சொன்ன வேலைய வொர்க் பண்ணி முடிச்சுட்டு, அத ப்ராப்பரா கிட் ஆட், கிட் கமிட் குடுத்துட்டு, திரும்ப உங்களோட ஃபைல ஓப்பன் பண்ணி உங்களோட வேலைய கன்டின்யூ பண்ணலாம். இப்போ அந்த ஃபைல நீங்க திரும்ப எப்படி கொண்டு வரலாம்? இப்போ இந்த ஃபைல நீங்க திரும்ப உங்களோட வொர்க்கிங் காப்பி கொண்டு வரணும். ஓகே. ஸோ ஜஸ்ட் அஸ்யூம் ஃபர்ஸ்ட் நான் வந்து ஒரு ஃபைல்ல வொர்க் பண்ணிட்டு இருந்தேன். அந்த ஃபைல வந்துட்டு ஸ்டாப் பண்ண சொல்றாங்க. ஸோ ஸ்டாப் பண்ணிட்டேன். ஸ்டாப் பண்ணிட்டு நான் வந்துட்டு ஸ்டேட்டஸ் போட்டு பார்க்குறேன். ஸ்டேட்டஸ் போட்டு பார்க்கும்போது எனக்கு இந்த மாதிரி மாடிஃபைடு இருக்கு. ஸோ இப்போ நான் என்ன பண்றேன், இந்த பர்ட்டிகுலர் ஃபைல நான் ஸ்டாஷ் பண்றேன். அதுக்காக நான் என்ன கமாண்ட் குடுக்குறேன்,
கிட் ஸ்டாஷ்னு கொடுக்குறேன். ஸோ கிட் ஸ்டாஷ் கொடுத்த உடனே இந்த ஃபைலோட லாஸ்ட் நீங்க என்ன சேஞ்ச் பண்ணிருக்கீங்களோ அந்த சேஞ்சோட உங்களுக்கு டெம்பரரியா ஸ்டோர் ஆகியிருக்கு. ரைட்? இப்போ திரும்ப நான் கிட் ஸ்டேட்டஸ் போடும்போது என்னோட ஒர்க்கிங் ட்ரீ கிளீனா இருக்கு. இப்போ என்னோட பாஸ் வந்து ஒரு புது ஃபைல் கொடுக்குறாரு, ஒரு index.html ஃபைல் ஃபார் எக்ஸாம்பிள். அந்த index.html ஃபைல்ல அவர் சொன்ன வேலையெல்லாம் பண்ணி முடிச்சுட்டேன். கிட் ஆட், கிட் கமிட் எல்லாம் கொடுத்துட்டேன். இப்போ என்னோட ஒர்க் எல்லாமே முடிஞ்சிடுச்சு. நவ் இட்ஸ் மை டைம் டு கண்டினியூ மை ஒர்க். ஸோ இப்போ என்னோட ஃபைலை திரும்ப நான் என்ன பண்றேன், ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்றேன். இப்போ இந்த ஃபைலை திரும்ப நான் எப்படி ஒர்க் பண்றது? இப்போ இந்த ஃபைல் நான் திரும்ப ஒர்க்லாம் பண்ண முடியாது. ஏன்னா என்னோட ஒர்க்கிங் ட்ரீ கிளீனா இருக்கு. இப்போ நான் இதை திரும்ப என்னோட ஒர்க்கிங் காப்பிக்குள்ள கொண்டு வரணும். எப்படி கொண்டு வரலாம்னா, ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி நீங்க நிறைய ஃபைல்ஸ் கூட நீங்க ஸ்டாஷ் பண்ணி வச்சிருப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் லைக் நீங்க ஒரு சின்ன சிச்சுவேஷன்லயோ ஒரு சினாரியோல ஒரு 10 ஃபைலை நீங்க ஸ்டாஷ் பண்ற மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதை நீங்க கிட் ஸ்டாஷ் லிஸ்ட் அப்படின்னு நீங்க சொல்லி போட்டு பார்த்தா உங்களுக்கு தெரியும். நீங்க கிட் ஸ்டாஷ் லிஸ்ட் அப்படின்ற ஒரு கமாண்டை நீங்க போட்டு பார்த்தீங்கன்னா நீங்க என்னென்னலாம் ஃபைல்ல ஸ்டாஷ் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னு உங்களுக்கு தெரிய வரும். இப்போ இது இருக்கு இல்லையா, நான் ஹைலைட் பண்ணிருக்கேன் இல்லையா, இதை நம்ம ஸ்டாஷ் ஐடி அப்படின்னு சொல்றோம். இதை நம்ம என்ன சொல்றோம், ஸ்டாஷ் ஐடி அப்படின்னு சொல்றோம். ரைட்? இப்போ நான் திரும்ப இந்த ஃபைலை என்னோட ஒர்க்கிங் காப்பியில் கொண்டு வரேன். கிட் ஸ்டாஷ் அப்ளை. ஸோ எந்த ஒரு ஸ்டாஷை நீங்க கொண்டு வரணுமோ அதோட ஐடி. இப்போ நான் இந்த ஸ்டாஷ் ஐடியை கொண்டு வரேன், அதனால இந்த ஐடியை காப்பி பண்ணி இங்க பேஸ்ட் பண்றேன். இப்போ பண்ணும்போது திரும்ப என்னோட அந்த மை ஃபைல் என்னோட ஒர்க்கிங் காப்பிக்குள்ள வந்துடுச்சு. இப்போ நீங்க கிட் ஸ்டேட்டஸ் போட்டு பார்த்தாலும் உங்களோட ஃபைல் மாடிஃபை ஸ்டேட்ல தான் இருக்கு. வாட் இட் மீன்ஸ்? இட் மீன்ஸ் தட் உங்க ஃபைல்ல நீங்க எவ்வளவு தூரம் நீங்க ஒர்க் பண்ணிருக்கீங்களோ அது அப்படியே இருக்கும். இங்க இருந்து நீங்க என்ன பண்ணலாம், திரும்ப உங்களோட சேஞ்சஸை நீங்க கண்டினியூ பண்ணலாம். இப்படி கண்டினியூ பண்ணிட்டு அதுக்கப்புறமா வழக்கம் போல கிட் ஆட், கிட் கமிட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டா உங்க பாஸ் கேட்டதும் நீங்க பண்ணிட்டீங்க. உங்களோட வேலையை நீங்க மொத்தமா டிஸ்கார்ட் பண்ணாம நீங்க எங்க எவ்வளவு தூரம் நீங்க பண்ணி வச்சிருந்தீங்களோ அவ்வளவு தூரம் ஸ்டாப் பண்ணி உங்களோட வேலை முடிஞ்சதுக்கு அப்புறமா திரும்ப இந்த ஃபைலை ரெஸ்யூம் பண்ணி இந்த ஃபைல்ல உங்களுக்கு இருக்கிற பேலன்ஸ் பார்ட்டை முடிச்சு ஸோ ஸ்மூத்தா 2 ஒர்க்கையும் நீங்க முடிச்சிருங்க. ஸோ அப்போ கிட் ஸ்டாஷோட டெஃபினேஷன் அப்படின்னு என்னன்னா, உங்களோட ஃபைல்ஸை நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்க ஃபைல்ஸை நீங்க டெம்பரரியா ஒரு இடத்துல ஸ்டோர் பண்றது நம்ம என்ன சொல்லணும்னா கிட் ஸ்டாஷ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ locally stores the recent changes in the workspace and reset the state of the workspace to the prior commit state. ஸோ இது என்ன சொல்லுதுன்னா லைக் உங்களோட ஒர்க்கிங் காப்பியை கிளீன் பண்ணி விடுது அப்படின்னு சொல்லுது. ஃபைன். ஸோ திஸ் இஸ் வாட் கிட் ஸ்டாஷ். ஸோ கிட் ஸ்டாஷ் எந்த சினாரியோல யூஸ் பண்ணுவோம்? ஸோ இந்த கிட் ஸ்டாஷ்ல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கா? கிட் ஸ்டாஷ்னா என்ன? ஸோ ஹவு டு யூஸ் திஸ் அப்படின்னு It's clear? In case of clear, ஒரு மெசேஜ் போட்டுருங்க. So that Yeah. let's continue. சரி. ஸோ நம்ம இப்போ git cloneன்ற ஒரு கமாண்டை பார்ப்போம். git cloneன்றது என்ன? git clone கமாண்ட் யூஸ் பண்ணிருக்கீங்களா? கிட் க்ளோன்னா அப்படியே காப்பி பண்றது மாதிரி தானே சார்? git pull யூஸ் பண்ணிருக்கீங்களா? எஸ் சார். git pull என்ன பண்ணும்? மாஸ்டர்ல இருந்து அந்த இதை புல் பண்ணிக்கும். அதே தான் git clone பண்ணும். ஓகே ஓகே. ஸோ அப்போ git cloneக்கும் git pullக்கும் டிஃபரன்ஸ் இருக்குமா? வாட் டு யூ திங்க்? git cloneக்கும் நாட் ஜஸ்ட் லைக் அதர்ஸ் ஆல்சோ கோட் வைஸ் எதுவும் டிஃபரன்ஸ் இருக்காது. ஏன்னா நம்ம மாஸ்டர்ல இருந்து இது பிரான்ச்சுக்கு எடுத்துட்டு வரோம். அண்ட் தென் ரெண்டுமே டேட்டா கோடிங் ஒரே தான். ஜஸ்ட் வந்து க்ளோனுங்கிறது ஒரு பேக்கப் மாதிரி. இது கரண்ட் பாயிண்ட் இன் டைம் வந்து நம்ம எடுத்து வச்சுக்கிறோம், அவ்வளவுதான். சரி. அப்போ புல் என்ன பண்ணும்? புல்லும் அது என்ன பண்ணுது? அப்போ
கரெக்ட். அதான் எந்த சேஞ்சஸும் இருக்காது உங்களுக்கு. அப்பயே அப்பயே கோட் எனக்கு வைஸ்ல வந்துட்டு சரி கமிங் டு தி பாயிண்ட். இப்போ லைக் கிட் க்ளோன் என்ன பண்ணுதுன்னா, உங்களோட ரிமோட் ரெபாஸ்ன்னு ஒரு கோட் எடுத்து உங்களோட லோக்கல் ரெபாஸ வச்சுக்குது. கிட் கரெக்ட். புல்லும் உங்களோட ரிமோட் ரெபாஸ்ன்னு கோட் எடுத்துட்டு உங்களோட லோக்கல் ரெபாஸ வச்சுக்குது. ஸோ 2 கமாண்ட்ஸ்லயுமே உங்களோட கோடு உங்களோட வொர்க்கிங் காப்பிக்குள்ள வரும். வந்துடுதுன்னு வச்சுக்கோமே. அப்ப எதுக்கு உங்களுக்கு 2 கமாண்ட்? Why you need a git clone and why you need a git pull? What do you think? அங்க ரெப்போல இருந்து நம்ம லோக்கலுக்கு எடுத்துட்டு வர்றதுக்கு. ரெண்டுமே அதான்ப்பா. கிட் புல்லு கூட நீ ரெப்போல இருந்து உன் லோக்கலுக்கு எடுத்துட்டு வரது தான். கிட் க்ளோனும் உன்னோட ரெப்போல இருந்து உன்னோட வொர்க்கிங் காப்பிக்கு எடுத்துட்டு வரது தான். பட் வாட் டு யூ திங்க்? ஒரு சின்ன பாயிண்ட் ஒண்ணு இருக்கு. க்ளோனுங்கிறது ஸ்ட்ரக்சரை ஒட்டி வரும், புல்லுங்கிறது டேட்டாவோட வரும். ரெண்டுமே டேட்டாவோட வரும். வேற ட்ரை. சரி, நான் கிட் க்ளோன் பண்றேன், நீங்க கிட் புல் பண்ணுங்க. ஓகே, இது டிஃபரன்ஸ் நானே சொல்றேன். ஸோ நீங்க கிட் க்ளோன் பண்ணீங்கன்னா என்ன ஆகும்னா, உங்களோட லோக்கல் ரெபாஸ் வந்து கோட் எடுத்துரும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து ஒரு ரெபாசிட்டரியை க்ளோன் பண்றீங்க கிட்ஹப்ல இருந்து, நீங்க உங்களோட வொர்க்கிங் காப்பிக்கு ஒரு பர்டிகுலர் சேஞ்சை நீங்க வந்து க்ளோன் பண்றீங்க, ரைட்டா? அப்போ உங்க கோடு ரிமோட் ரெபாசிட்டரி இருந்து எடுத்துட்டு உங்களோட வொர்க்கிங் காப்பிக்குள்ள கொண்டு வந்து வச்சிருக்கோம். இது க்ளோன். ஆனா உங்க கிட் புல் என்ன பண்ணும்னா, அந்த கோடை எடுத்துட்டு வரும். உங்க வொர்க்கிங் காப்பில அந்த ஃபைல் இருந்தா அந்த ஃபைல் கூட சேர்ந்து மெர்ஜ் ஆயிடும். உங்களோட சவுண்டா இருக்கு ப்ரோ. சார் புரியல சார், மறுபடியும் சொல்லுங்க சார். சொல்றேன். டயக்ராம் இருக்கா? சரி, இது எடுத்துப்போம் நம்ம. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 3மே கொஞ்சம் ட்ரிக்கியா இருக்கும். மேக்ஸிமம் உங்க இன்டர்வியூல கேட்கறது இந்த ஃபெட்ச், கிட் புல். கிட் புல்லுக்கும் கிட் ஃபெட்சுக்கும் என்ன டிஃபரன்ஸ் கேட்பாங்க. பட் நான் கொஞ்சம் உங்களுக்கு வித்தியாசமா கிட் புல்லுக்கும் கிட் க்ளோனுக்கும் என்ன டிஃபரன்ஸ் கேட்டிருக்கேன். ஏன் கேட்கறேன்னா, இப்போ இது என்கிட்ட ரிமோட் ரெபாசிட்டரி. இந்த ரிமோட் ரெபாசிட்டரியில என்கிட்ட வந்து ஒரு பர்டிகுலர் ஃபோல்டர்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நான் கிட் க்ளோன் கொடுத்தா எனக்கு என்ன ஆகும்னா, அந்த ஃபோல்டர் இங்க இருந்து வந்து இந்த ஒர்க் ஸ்பேஸ்ல தனியா கிரியேட் ஆயிடும். தனியா வந்து உட்காந்துரும். இதுவே நான் கிட் புல் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன், இங்கேயும் எனக்கு index.html இருக்கு, இங்கேயும் எனக்கு index.html இருக்கு. ஸோ இங்க என்னோட ஒர்க் ஸ்பேஸ்ல index.html 2 கமிட் இருக்கு, என்னோட ரிமோட் ரெபாஸ்ல 3 கமிட் இருக்கு. அப்போ நான் கிட் புல் பண்ணும்போது இந்த index.html இந்த ஒர்க் ஸ்பேஸ்க்கு உள்ள வரும்போது இங்கேயும் 3 கமிட் ஆயிடும். அதாவது இந்த 2 ஃபைலுமே மெர்ஜ் ஆயிடும். அதாவது உங்க ஒர்க் ஸ்பேஸ்ல இருக்கிற ஃபைல் அப்டேட் ஆயிடும். எப்போனா உங்க கிட் புல் பண்ணும்போது. ஸோ லைக் நீங்க ஏதாவது புது சேஞ்ச் பண்ணும்போது நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணீங்க, நம்ம கிட் புல் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம். கிட் புல் பண்ணா எனக்கு என்ன ஆகும், என்னோட பர்டிகுலர் ஒர்க் ஸ்பேஸ் அப்டேட் ஆயிடும். இதுவே நான் கிட் க்ளோன் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், இங்க இருக்கிற கோட் பேஸ் அப்படியே இங்க எனக்கு வந்துடும். லைக் ஒரு பேக்கப் மாதிரி. ஸோ கலையன்னு சொன்னாங்க நினைக்கிறேன். அது ஒரு பேக்கப் மாதிரி உங்களுக்கு என்ன ஆகும், அந்த பர்டிகுலர் ஃபைல் இங்க இருந்து வந்து இங்க வந்து உட்காந்துரும். பட் நீங்க கிட் புல் பண்ணும்போது உங்களுக்கு என்ன நடக்கும்னா, இந்த ஃபைல் இங்க இருந்து வந்து உங்களோட கரண்ட் ஃபைலோட மெர்ஜ் ஆயிடும். ஸோ லைக் இங்கேயும் உங்களுக்கு ஒரு index.html இருக்கு, இங்கேயும் ஒரு index.html இருக்கு. ஸோ இந்த index.html 2 கமிட் இருக்கு, இந்த index.html 3 கமிட் இருக்கு. ஸோ இப்போ நீங்க git pull அப்படின்ற ஒரு கமாண்ட் கொடுத்தீங்கன்னா இந்த index.html அப்டேட் ஆயிடும். ரிமோட்ல 3 கமிட் இருக்கு இல்லையா, அதனால உங்களோட ஒர்க் ஸ்பேஸ்லயும் 3 கமிட் ஆயிடும். இதே நீங்க கிட் க்ளோன் கொடுத்தீங்கன்னா அந்த ஃபுல் ரெபாசிட்டரியே அப்படியே க்ளோன் ஆகி ஒரு ஃபோல்டரா வந்து தனியா வந்து ஒரு ஃபோல்டரா வந்து உட்காரும். ஓகே, ஸோ இதுவே நீங்க கிட் ஃபெட்ச் கொடுத்தீங்க அப்படின்ற பட்சத்துல உங்க லோக்கல் ரெபாசிட்டரியில அந்த பர்டிகுலர் ஃபைலோட ரெஃபரன்ஸ் எல்லாமே வந்து உட்காந்துரும். நீங்க கம்பேர் பண்ணி பார்க்கலாம். ஸோ லைக் நீங்க கம்பேர் மட்டும் பண்ணி பார்க்கலாம். உங்க ஒர்க் ஸ்பேஸையும் உங்க லோக்கல் ரெபாஸை நீங்க கம்பேர் மட்டும் பண்ணி பார்க்கலாம். ஸோ நீங்க கிட் ஃபெட்ச் பண்றதுனால உங்களுக்கு பெருசா எந்த ஒரு யூஸும் கிடையாது. எதர் யூ ஷுட் டூ த கிட் புல் ஆர் கிட் க்ளோன்.
ஸோ மேக்ஸிமம் கிட் க்ளோன் அண்ட் கிட் புல் தான் யூஸ் பண்ணுவாங்க. உங்களோட ஜென்கின்ஸ் இன்கேஸ் இஃப் யாராவது ஜென்கின்ஸ்ல ஒர்க் பண்றீங்க அப்படின்னா உங்களோட பைப்லைன் ஸ்கிரிப்ட்ல கிட் க்ளோன் அப்படின்ற கமெண்ட் தான் கொடுப்பாங்க. ஸோ ஒரு சில இதில் வந்து கிட் புல் கொடுப்பாங்க, பட் மேக்ஸிமம் கிட் க்ளோன் கமெண்ட் தான் கொடுப்பாங்க. ஸோ இதுதான் மேஜர் டிஃபரன்ஸ் பிட்வீன் கிட் புல், கிட் க்ளோன் அண்ட் கிட் ஃபெச். நவ் இட் சவுண்ட்ஸ் பெட்டர் ஃபார் யூ. இப்போ புரியுதா? Somewhat. சார் கிட் க்ளோன்னா அங்க இருக்கிற மாதிரியே இன்னொரு இப்போ சப்போஸ் நான் ஒரு ஐடியில ஒர்க் பண்றேன்னா அந்த அந்த ஒரு ஃபுல் அந்த ரெபாசிட்டரியில இருக்கிறதே ஒரு எக்ஸ்ட்ரா அந்த ஒரு ஃபோல்டரா கிரியேட் ஆயிரும். இங்க வந்து ஒரு ஃபோல்டர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ரிமோட் ரெபாஸ் ஒரு ஃபோல்டர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஃபோல்டர் அப்படியே உங்களுக்கு இங்க கிரியேட் ஆயிடும். அங்க கிரியேட் ஆயிரும். ஆமா. இதே புல்லுனா இப்ப நான் அதே ஒரு பர்டிகுலர் கோட்ல ஒர்க் பண்ணிட்டு அந்த கோட் எந்த அளவுக்கு அப்டேட் ஆயிருக்கோ மிச்சம் இருக்கிற அப்டேட்லாம் அங்க இருந்து எடுத்துக்கும். அவ்வளவுதான். எஸ். இப்ப 3 லைன்ஸ் நான் இங்க ஒர்க் பண்ணிருக்கேன், அங்க இன்னொரு எக்ஸ்ட்ரா லைன் இருக்குன்னா என்னோட 3rd லைன் 4th லைன் 5th லைன் இங்க அப்டேட் ஆயிரும். ஆமா ஆமா. இது வந்து புல்லு. க்ளோன்னா அங்க இருக்கிற இதே வந்து எக்ஸ்ட்ரா ஒரு ஃபோல்டரா வந்து என்னோட பேக்கப் ஆயிடும். வந்து இதாயிரும். ஃபார் எக்ஸாம்பிள் பேக்கப் மாதிரி ஃபெட்ச் தான் புரியல. ஃபெட்ச்ன்றது என்னன்னா நம்ம கிட்ட மொத்தம் 4 ஏரியா இருக்கு. வர்க்கிங் காப்பி, ஸ்டேஜிங் ஏரியா, லோக்கல் ரெபாசிட்டரி, ரிமோட் ரெபாசிட்டரி. இப்போ இந்த டயகிராம்ல எனக்கு வந்துட்டு ஸ்டேஜிங் ஏரியா கிடையாது. ஸோ ஸ்டேஜிங் ஏரியா இங்க கொடுக்கல, ஸோ அதெல்லாம் மறந்துடுவோம். இப்போ நான் கிட் ஃபெட்ச் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இங்க வந்து ஒரு புது ஃபைல் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் index.html கூட சேர்ந்து டெஸ்ட்னு ஒரு ஃபைல் இருக்கு. அப்போ இங்க இருக்கிற index.html டெஸ்ட் இதோட ஃபைலோட டீடைல்ஸ் மட்டும் என்னோட லோக்கல் ரெபாசிட்டரியில வந்துடும். ஸோ இதனால உங்களுக்கு எந்த யூஸுமே கிடையாது. சோ கண்டென்ட்ஸ் எனக்கு வராது. அதுல இருக்கிற ஒரு ஃபைலோட டீடைல்ஸ் மட்டும் தான் வரும். அது எந்த மாதிரியான ஃபைல் அதுல இருக்கு. ஆமா. நீங்க இதை வச்சு நீங்க என்ன பண்ணலாம்னா இந்த ஒர்க் ஸ்பேஸ் இந்த ஒரு இதையும் நீங்க git diff கமாண்ட் போட்டு டிஃபரன்ஸ் பார்க்கலாம். ஸோ என்னோட ஒர்க் ஸ்பேஸ் எப்படி இருக்கு, என்னோட லோக்கல் ரெபாசிட்டரி எப்படி இருக்கு, இன்கேஸ் உங்க லோக்கல் ரெபாசிட்டரியில ஏதாவது நீங்க புது சேஞ்ச் வந்திருக்கா வரலையா அப்படின்னு சொல்லி நீங்க பாத்துக்கலாம். ஓகே ஓகே காட் இட் சார். ஸோ யூ டோன்ட் வாண்ட் டு அப்டேட் த ஒர்க் ஸ்பேஸ். இப்போ நீங்க வந்து ஒரு சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்க ஒர்க் ஸ்பேஸ் நீங்க அப்டேட் பண்ணணும்னு நீங்க நினைக்கவே இல்லை. பட் நீங்க ஜஸ்ட் வாண்ட் டு செக் ஏதாவது புது சேஞ்ச் இங்க ரிமோட்ல வந்திருக்கா, அந்த ரிமோட்ல ஏதாவது சேஞ்ச் வந்திருக்குன்னா அதை நம்ம ஃபெட்ச் பண்ணி வச்சுக்கலாம், நம்ம லேட்டரா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஜஸ்ட் நம்ம கம்பேர் மட்டும் பண்ணிக்கிறதுக்காக இந்த git fetchன்ற கமாண்டை யூஸ் பண்ணுவோம். ஓகே சார். ஸோ எல்லாத்துக்கும் ஒரு சின்ன மைனூட் டிஃபரன்ஸ் தான். இதை மட்டும் நீங்க பிடிச்சிக்கோங்க. ஸோ லைக் யூ கேன் ஆன்சர் வெரி ஷார்ப்லி. ஃபைன். ஸோ லைக் நான் கிட் க்ளோன் பண்றேன், நீங்க கிட் புல் ட்ரை பண்ணுங்க. ரைட். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த பர்டிகுலர் டைரக்டரியில பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரே ஒரு ஃபைல் இருக்கு. ஸோ நவ் லெட்ஸ் க்ளோன் சம் டைரக்டரி. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எழுதின ஃபைலே வேணாம், காமனா யாராவது எழுதின ஒரு பீஸ் ஆஃப் கோடை நம்ம வந்துட்டு க்ளோன் பண்ணலாம். ஸோ இப்போ காமனா வந்துட்டு லைக் சம் ஒன் ஓகே ஒரு பப்ளிக் ரெபாசிட்டரியை நான் சூஸ் பண்றேன். இந்த பப்ளிக் ரெபாசிட்டரி ஹாஸ் ரிட்டன் பை லைக் திஸ் கை. ஸோ யா ஸோ இவரோட பர்டிகுலர் ஃபோல்டர்ல லைக் இவரோட பர்டிகுலர் ப்ராஜெக்ட்ல லைக் ஹீ இஸ் ஹேவிங் so many details. Okay, he is having so many folders. So if I want to clone this, இப்போ நம்ம எப்படி பார்த்திருப்போம், நம்ம வந்துட்டு till date நம்ம எப்படி பார்த்திருப்போம்னா என்கிட்ட ஒரு 3 ஏரியா இருக்கும், சாரி 4 ஏரியா இருக்கும். என்னோட ஒர்க்கிங் காப்பி, இது என்னோட ஸ்டேஜிங், இது என்னோட லோக்கல், இது என்னோட ரிமோட். இப்படிதான் பார்த்திருப்போம். ஸோ லைக் நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு பர்டிகுலர் ஃபைலை நம்ம என்ன பண்ணுவோம் இப்படி மூவ் பண்ணிட்டு இருப்போம். ஆமா ரைட். ஸோ ஒர்க்கிங் காப்பில இருந்து ஸ்டேஜிங் லோக்கல்ல இருந்து ரிமோட்டுக்கு இப்படிதான் பார்த்திருப்போம். ஸோ இன்கேஸ் ஆல்ரெடி உங்ககிட்ட ரிமோட்ல வந்து ஒரு ஃபோல்டர் இருக்கு, ரிமோட்ல ஒரு ப்ராஜெக்ட் இருக்கு, அதுல நீங்க வந்துட்டு சேஞ்ச் பண்ணணும். அப்போனா நீங்க ஸ்ட்ரெயிட்டாவே ரிமோட்ல போய் உங்களால ஒர்க் பண்ண முடியாது. அப்போ இந்த ரிமோட்ல இருக்கிற கோடை நீங்க எடுத்துட்டு வந்துட்டு உங்களோட ஒர்க்கிங் காப்பில வச்சுக்கணும். அந்த மாதிரி சினாரியோல தான் நீங்க உங்களோட கிட் க்ளோனும் யூஸ் பண்ணலாம், கிட் ஃபெட்சும் யூஸ் பண்ணலாம். இப்போ நான் என்ன பண்ண போறேன், உங்களுக்கு கிட் க்ளோனை ஒர்க் அவுட் பண்ணி காட்ட போறேன். ஸோ கமாண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா கிட் க்ளோனோட யூஆர்எல். இந்த க்ளோன் யூஆர்எல் அப்படின்றது என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு ரெபாசிட்டரியிலையும் இந்த இடத்துல உங்களுக்கு க்ளோன் யூஆர்எல் இருக்கும். இங்க இருக்கு பாருங்க, இங்க உங்களுக்கு க்ளோன் யூஆர்எல் இருக்கா. இந்த க்ளோன் யூஆர்எல் நீங்க காப்பி பண்ணிக்கணும். இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா இந்த பர்டிகுலர் கோடு, ஸோ இன் திஸ் கை இவர் எழுதியிருக்க கோடை எடுத்து நம்மளோட லோக்கல்ல கொண்டு வர போறோம்.
git clone URL. ஸோ அந்த பர்டிகுலர் பீஸ் ஆஃப் கோட் எல்லாமே என்னோட லோக்கல் மிஷினில் வந்துடுச்சு. ஸோ ஐ காட் தட் ரெபாசிட்டரி, நாட் ஒன்லி த ஃபைல், ஐ காட் த ஃபுல் ரெபாசிட்டரி. யூ கேன் சி த ஃபைல்ஸ் ஆஸ் வெல். அங்கே என்னென்ன ஃபைல்ஸ் எல்லாமே இருக்கோ அந்த ஃபைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு இங்கே லிஸ்ட் ஆன் ஆகும். வாஸ், டெம்ப்ளேட், டாஸ்க், மாலிக்யூல், மெட்டா, ஹேண்ட்லர், டிஃபால்ட்ஸ், ஹேண்ட்லர், மெட்டா, அப்படியே வாய்ஸ் வர்ஸாவா தலைக்கீழ. எஸ். ஸோ இப்போ க்ளோன்ன்றது என்னன்னு கேட்டிங்கன்னா, லைக் ஆல்ரெடி இருக்கிற ஒரு பர்டிகுலர் ப்ராஜெக்டை நீங்கள் எடுத்து வச்சுக்கணும். ஸோ அந்த மாதிரி டைமில் லைக் வில் பி யூசிங் git clone. புரியுதுங்களா? கிளியர்? புரியுது ப்ரோ. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டெவலப்பரா நம்ம புல் பண்றோம், டெவாப்ஸ் இன்ஜினியரா நம்ம க்ளோன் பண்றோம், அப்படிதானே? உங்க அண்டர்ஸ்டாண்டிங் வந்து ஓரளவுக்கு பெட்டர். ஸோ லைக் நான் வந்து ஒரு டெவலப்பரா ஒர்க் பண்ணும்போது எப்பவுமே நான் வந்து git pull தான் பண்ணுவேன். ஆமா. git pull பண்ணி அதுக்கப்புறமா நான் என்னோட சேஞ்ச் எழுதலாம். ஸோ லைக் நான் வந்துட்டு இதே நான் ஒரு டெவாப்ஸ் கையா இருக்கிறேன், நான் வந்துட்டு ஒரு புது ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்றேன், ஒரு புது சேஞ்சை பண்றேன் அப்படின்னா ஸோ கிட் க்ளோன் பண்ணிக்கலாம். ஸோ லைக் நீங்க வந்துட்டு உங்களோட ப்ராஜெக்ட்ல நீங்க ஜென்கின்ஸ் ப்ராஜெக்ட்ல நீங்க பைப்லைன்ஸ்லாம் கிரியேட் பண்ணுவாங்க. அப்போ அந்த பைப்லைன்ஸ் கிரியேட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து SCM கோட் செக் அவுட்னுவாங்க. அந்த SCM கோட் செக் அவுட் ஸ்டேஜ்ல பாத்தீங்கன்னா நீங்க git clone அப்படின்னு தான் சொல்லுவீங்க. ஓகே. ஓகே சரிங்க. வேற டவுட் என்ன? ஆல் குட்? குட் சார். ஓகே. ஸோ இப்போ இன்னொரு இது இருக்குங்க, ஃபோர்க். இந்த ஃபோர்க் யூஸ் பண்ணிருக்கீங்களா? ஃபோர்க்ன்றது ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம டேபிள், நம்ம டைனிங் டேபிள் ஒரு ஃபோர்க் இருக்குன்னா அந்த ஃபோர்க் வச்சு நம்ம என்ன பண்ணுவோம்னா லைக் ஏதாவது நம்ம வந்து குத்தி எடுத்துப்போம். ஸோ அதே மாதிரி தான் இப்போ இது வந்து ஒரு ரெபாசிட்டரி. இந்த ரெபாசிட்டரி வந்துட்டு எழுதினது எல்லாமே வந்துட்டு ஜெர்லிங் கை. ஓகே. ஸோ இவரோட கோடை நான் எடுத்து யூஸ் பண்ணிக்கிறேன், ரீயூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்துட்டு ஒரு ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்றேன். நான் வந்து ஒரு பேங்கிங் ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்றேன். ஸோ இப்போ என்னோட ஃப்ரெண்டு வந்துட்டு ஒரு ரீட்டைல் ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ லைக் என்னோட பிசினஸ் பார்ட்னர் ரீட்டைல ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. எனக்கு வந்துட்டு ஒரு புது ரெக்யர்மெண்ட் வந்திருக்கு. என்ன ரெக்யர்மெண்ட்? நான் வந்து ஒரு ரீட்டைல் ஆப்பை டெவலப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ அந்த ரீட்டைல் ஆப்பை டெவலப் பண்றதுக்கான கோடு என்கிட்ட இல்ல. ஸோ அப்போ நான் என்ன பண்ணுவேன்? என்னோட சீனியர் என்னோட அசோசியேட்ட போயிட்டு ஆல்ரெடி உங்ககிட்ட ரீட்டைல் ஆப்போட கோட் இருக்கு இல்லையா? அந்த கோட நம்ம ஆர்கனைசேஷனுக்காக கொடுங்க. ஸோ ஏன்னா நம்ம ஆர்கனைசேஷன் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு பிட் பண்ணி ஒரு ப்ராஜெக்ட்டை வாங்கியிருக்கோம். ஸோ இப்போ நீங்க இந்த கோட கொடுத்தீங்கன்னா இந்த கோட்ல நாங்க என்ன பண்ணுவோம்? சின்ன சின்ன மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணி ஸோ வெறும் பார்ட்டி டிங்கரிங்லாம் பண்ணி UI UXலாம் மாத்தி நாங்க நம்ம கிளையண்ட்ட கொடுத்துருவோம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ நான் என்ன பண்றேன்? அவரோட GitHub ரெபாசிட்டரியில இருந்து அவரோட ப்ராஜெக்ட்டை குத்தி என்னோட GitHub ரெபாசிட்டரியில நான் இப்போ வச்சுக்க போறேன். ஓகே. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இது வந்துட்டு என்னோட அக்கவுண்ட் அண்ட் திஸ் இஸ் அ காமன் ரெபாசிட்டரி. இது வந்து ஒரு பப்ளிக் ரெபாசிட்டரி. ஆல்ரெடி இந்த ப்ராஜெக்ட்டை 477 மெம்பர்ஸ் ஃபோக் பண்ணி எடுத்து வச்சிருக்காங்க. இப்போ 478th மெம்பரா எடுத்து நான் வச்சுக்க போறேன். ஸோ அதுக்கு முன்னாடி என்கிட்ட எத்தனை ரெபாசிட்டரி இருக்கு, அந்த ரெபாசிட்டரிஸோட கவுண்ட் என்னன்னு உங்கள்கிட்ட காட்டுறேன். ஸோ தட் நான் ஃபோக் பண்ணும்போது ஒரு ரெபாசிட்டரி எனக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஸோ ரைட் நவ் ஐம் ஹேவிங் டோட்டலி 31 ரெபாசிட்டரிஸ். ஓகே. ஸோ ரைட் நவ் ஐம் ஹேவிங் டோட்டலி 31 ரெபாசிட்டரிஸ். ஸோ ஐம் கோயிங் டு மேக் இட் 32. ஹவு? பை ஃபோக்கிங். பை ஃபோக்கிங். ஸோ இப்போ என்ன பண்றேன்? ஃபோக் பண்றேன். ஃபோக் பண்ணும்போது என்னோட ரெபாசிட்டரியில இருந்து லைக் நானே அவனோட ரெபாசிட்டரியுமே வச்சுக்கிறேன். ரைட். ஸோ இங்க என்ன பண்றான்? கிரியேட் ஃபோக் அப்படின்னு சொல்லி கொடுக்குறான். ஸோ ஃபோக் கொடுத்தோன்னே எனக்கு என்ன ஆகும்னா என்னோட ரெபாசிட்டரி என்னோட அக்கௌண்ட்டுக்குள்ள இந்த பர்டிகுலர் ஃபுல் ப்ராஜெக்ட் வந்துடும். ஓகே. ஸோ earlier it was 477, now it is 478. ஓகே. ஸோ இப்போ நீங்க உங்க ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஸோ யூ கேன் see 32 repositories. So what happened? So like you have updated this particular project. So இதை நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? இன்னொருத்தங்கிட்ட குத்தி எடுத்து உங்களோட அக்கௌண்ட்டுக்குள்ள வச்சிருக்கீங்க. நம்ம இதுல இருந்து ஃபோக்னு பிரஸ் பண்ணுமா? என்ன அவங்களோட எந்த ப்ராஜெக்ட்டை நீங்க ஃபோக் பண்ணணும்னு போறீங்களோ அந்த ப்ராஜெக்ட். இப்போ நான் வந்துட்டு இந்த ப்ராஜெக்ட்டை நான் ஃபோக் பண்ணிருக்கேன். இதுக்கு முன்னாடி வந்துட்டு ஜெர்லிங் அப்படின்றது இருந்து ஸோ நான் ஃபோக் பண்ணிட்டேன், அதனால என்னோட அக்கௌண்ட்டுக்குள்ள இருக்கு இப்போ. ஸோ நீங்க எந்த ப்ராஜெக்ட்டை ஃபோக் பண்றீங்களோ அந்த இடத்துல போயிட்டு ஃபோக் கொடுக்கணும். ஓகே. அப்போதானே தெரியும் யார். இப்போ நீங்க ஒரு ஃபோக் வச்சு இன்னொருத்தன் பிளேட் எடுத்தீங்கன்னா அப்போ நீங்க இன்னொருத்தன் பிளேட் தான் நீங்க குத்தணும் ஃபோக் வச்சு. அதே கான்செப்ட் தான். ஓகே. சரி.
ஸோ லைக் நான் ஒரு சில கமெண்ட் சொல்றேன். ஸோ அந்த கமெண்ட்ஸ் வந்துட்டு லைக் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இட்ஸ் நாட் அ பிக் டீல். அது வந்துட்டு லைக் ரீசன்ட் இன்டர்வியூ டேஸ்ல வந்துட்டு நான் ஃபேஸ் பண்ணது. ஓகே. ஸோ ஸோ லைக் நான் என்ன பண்றேன், இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் தான் சொல்றேன். ஸோ ஆல்ரெடி நான் உங்கள்கிட்ட சொல்லியிருப்பேன். இன்கேஸ் இல்லை அப்படின்னா லைக் அது இன்னைக்கு சம்மரைஸ் பண்றேன். அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் லைக் லெட் மீ கிளாரிஃபை சம் ஆஃப் தி டவுட்ஸ் ஆஸ் வெல். ஸோ லைக் நம்மளோட இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் பார்த்தா டைப்ஸ் ஆஃப் பிசிஎஸ், அதுக்கப்புறமா பிரான்ச்சிங் ஸ்ட்ராட்டஜி, அதுக்கப்புறமா எல்லா கிட் கமாண்ட்ஸோட டிஃபரன்ஸ் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே. எல்லா கிட் கமாண்ட்ஸோட டிஃபரன்ஸ். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் கமாண்ட் டிஃபரன்ஸ்ல கேட்கக்கூடிய ஃபர்ஸ்ட் டிஃபரன்ஸ் கிட் புல் வெர்சஸ் கிட் ஃபெச். அதான் நம்ம இப்போ பார்த்தோம். அதே மாதிரி கிட் merge வெர்சஸ் கிட் ரீபேஸ். ஓகே. அதே மாதிரி இப்போ ரீசெண்டா ஒரு கமாண்ட் என்கிட்ட கேட்டாங்க, கிட் பிளேம்னு ஒரு கமாண்ட். இந்த கமாண்ட் வந்துட்டு என்கிட்ட கேட்டிருந்தாங்க. லெட் மீ டெல் யூ. git ஃபைல் என்னன்னா git blame ஃபைல். ஸோ இந்த git blame ஃபைல் நேம் இருக்கு இல்லையா, இந்த பர்டிகுலர் கமாண்ட் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்க பர்டிகுலர் ஃபைலுக்குள்ள எப்போ எந்த சேஞ்சு யாரால நடந்தது அப்படின்னு உங்களுக்கு காட்டும். இப்போ இந்த பர்டிகுலர் ஃபைல்ல டோட்டலா 100 லைன்ஸ் இருக்கு. இந்த 100 லைன்ஸ்ல ஃபர்ஸ்ட் லைனை பாஷா வந்துட்டு இந்த டேட்ல இந்த டைம்ல கமிட் பண்ணிருக்காரு. அவர் கமிட் பண்றதுனால இந்த ஐடியா அவருக்கு கிரியேட் ஆகிருக்கு. செகண்ட் லைன்ல இது பண்ணிருக்காரு. ஸோ இந்த டேட் அண்ட் டைம்ல பேலன்ஸ் இருக்கிற டீடைல்ஸ் அவர் ஒன்றும் கமிட்டே பண்ணல. ஸோ ஹவு டு யூ செக் த ஃபைல் சேஞ்சஸ் லைன் பை லைன் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அப்போ நீங்க என்ன சொல்லலாம், கிட் பிளேம் அப்படின்ற ஒரு கமாண்டை பத்தி நீங்க சொல்லலாம். ஓகே ஃபைன். நெக்ஸ்ட் கான்ஃப்ளிக்ட்ஸை பத்தி. கான்ஃப்ளிக்ட் இஷ்யூனா என்ன, ஸோ அந்த கான்ஃப்ளிக்ட் இஷ்யூ எப்படி ரிசால்வ் பண்ணீங்க அப்படின்றது. ரீபேஸ் சொல்லியாச்சா. செரிபிக் எப்போ கிரியேட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஹவு டு யூ undo the changes from working copy to local copy, local repository. இப்போ நீங்க என்ன பண்றீங்க, ஒரு ஃபைலை வந்துட்டு கிட் ஆட் பண்ணி கிட் கமிட் கொடுத்து உங்களோட ஒர்க்கிங் காப்பில கொண்டு போய் போட்டுட்டீங்க. அதை திரும்ப ஒர்க்கிங் காப்பிக்குள்ள கொண்டு வரணும். அது என்ன கமாண்ட் கொடுத்து நீங்க பண்ணுவீங்க. ஸோ git reset அப்படின்ற ஒரு கமாண்ட் இருக்கு. git reset கமாண்ட் இருக்கு. ஸோ யூ கேன் டூ தட். இதுவே working copy to remote repository, அப்போ git revert. ஸோ இந்த git revertum git resetum கொஞ்சம் ட்ரிக்கியா இருக்கும். ஸோ இந்த git revert and git reset கொஞ்சம் தெளிவா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆல்மோஸ்ட் எண்ட் வரைக்கும் போயிட்டு பேக் வந்தா ரிவெட் மாதிரி. ஆமா, ரிமோட் தான் லாஸ்ட் அப்படின்ற மாதிரி. எஸ். டயக்ராம் உங்களுக்கு தெளிவா இல்லை. ஸோ இதாங்க நான் டெஃபினிஷன். கிட் ரீசெட் என்ன பண்ணணும்னா உங்களோட அண்டு சேஞ்ச் பண்ணும். அண்டு சேஞ்ச் பண்ணி என்ன ஆகும்னா உங்களோட கமிட் ஹிஸ்ட்ரி, உங்களோட ஹிஸ்ட்ரி இருக்கு இல்லையா, அந்த கமிட் ஐடி அதுவும் சேஞ்ச் ஆயிடும். கிட் ரிவர்ட்ல வந்துட்டு உங்களோட கமிட் ஐடி சேஞ்ச் ஆகாது. இது வந்து இன்னொரு இம்பார்ட்டன்ட் டிஃபரன்ஸ். ஓகே. ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் இங்கே இருக்கு, நான் இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ இதை கொஞ்சம் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இது எப்படி கேட்பாங்கன்னா இப்படியும் கூட கேட்பாங்க. கிட் ரிவர்ட்டுக்கும் கிட் ரீசெட்டுக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ். ஓகே. கிட் ரிவர்ட்டுக்கும் கிட் ரீசெட்டுக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் என்னன்னு கேட்பாங்க. ரைட். வேற என்ன, what else? சரி. ஸோ லைக் லெட்ஸ் டாக் ஆன் திஸ் பார்ட். கிட் இக்னோர். அன்னைக்கு கலை கேட்டுருதான் நினைக்கிறேன் குரூப்ல. ஸோ லைக் என்னால் ஆன்சர் பண்ண முடியல. இப்போ இந்த ஒரு ரெபாசிட்டரி எடுத்துப்போம். ஓகே. ஸோ இப்போ இந்த ஒரு பர்டிகுலர் ரெபாசிட்டரி இருக்கா, இந்த ரெபாசிட்டரியில் எனக்கு வந்து நிறைய ஃபைல்ஸ் இருக்கு. இந்த ரெபாசிட்டரி எனக்கு நிறைய ஃபைல்ஸ் இருக்கு. இப்போ எனக்கு வந்துட்டு ஒரு பர்டிகுலர் மெட்டா டேட்டான்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மெட்டா டேட்டான்னு ஒரு ஃபைல் இருக்கு.
இந்த மெட்டா டேட்டால main.yaml ஒரு கண்டென்ட் இருக்கு. இல்ல வந்துட்டு ஏதோ ஒரு கண்டென்ட் இருக்கு. இப்போ நான் வந்துட்டு ஒரு 1 GB ஒரு ஃபோல்டர் என்கிட்ட இருக்கு. என்கிட்ட வந்து 1 GBக்கு வந்து ஒரு கோடுக்கான ஒரு ப்ராஜெக்ட் ஃபோல்டர் இருக்கு. ஓகே. அந்த 1 GB ஃபைல்ல ஆக்சுவல் கோடு, எக்ஸாக்ட் கோடு பார்த்தீங்கன்னா ஒரு 800 MB தான் இருக்கு. மத்த 200 MB வந்துட்டு லைக் சம் ஜங்க் டேட்டான்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் வந்துட்டு இந்த பர்ட்டிகுலர் பீஸ் ஆஃப் கோட என்னோட GitHubல இருந்து நான் ஜென்கின்ஸ்க்கு எடுத்துட்டு போறேன். அப்போ இந்த 1 GB எனக்கு என்ன ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்னா, இங்க GitHubல இருந்து என்னோட ஜென்கின்ஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஓகே. அப்போ ஜென்கின்ஸ்ல அந்த 200 MBக்கு தேவையே இல்லாத ஃபைல்ஸ்லாம் வேண்டாம். உங்களுக்கு நீங்க அந்த 200 MB டேட்டா நீங்க உங்களோட ஓன் பர்ப்பஸ்க்காக யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க ரீட்மி ஃபைல்ஸ் வச்சுக்கலாம். நீங்க வந்துட்டு உங்களுக்கு தேவையான ஃபைல்ஸ், கன்டென்ட் எது வேணாலும் வச்சுக்கலாம். பட் ஜென்கின்ஸ்ல அந்த தேவையில்லாத ஃபைல்ஸ்லாம் வேண்டாம். யூ வாண்ட் டு இக்னோர். அப்போ நீங்க git ignore இந்த .git ignore அப்படின்னு ஒரு ஃபைல கிரியேட் பண்ணி, இதுக்குள்ள என்னென்ன ஃபைல்ஸ் எல்லாம் நீங்க இக்னோர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ரீட்ரை அப்படின்னு ஏதாவது ஃபைல் இருந்துச்சுன்னா அந்த ரீட்ரை ஃபைல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது டெலீட் பண்ணி விட்டுரும். உங்களோட ஜென்கின்ஸ்ல இந்த ரீட்ரைன்ற ஒரு ஃபைலே வராது. கேஷ்னு ஏதாவது இருக்கு. ஸோ கேஷ் மெமரியில ஏதாவது இருக்குன்னா அந்த கேஷ் மெமரியில இருக்க டேட்டா உங்களோட ஜென்கின்ஸ் வராது. ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் வே டு ஆப்டிமைஸ் யுவர் கோடு. அது கோடு சைஸ். புரியுதா? ஸோ இட் வில் இக்னோர் த அன்வான்டட் சேஞ்சஸ். ஸோ நீங்க .git ignore ஒரு ஃபைலை கிரியேட் பண்ணீங்க. அந்த ஃபைலுக்குள்ள உங்களுக்கு என்னென்னலாம் இக்னோர் பண்ணணுமோ அந்த ஃபைலோட பேட்டர்னை கொடுப்பீங்க. கலை புரியுதா? ஸோ நீங்க அன்னைக்கு கேட்டிருந்தீங்கன்னு நினைக்கிறேன். ஐ கெஸ் நீங்க தான் நினைக்கிறேன். இஃப் ஐம் நாட் ராங். ஓகே ஃபைன். ஸோ மேபி ரைட். ஸோ git ignore புரியுதா? அதர்ஸ் பாஷா கரெக்ட். நான் தான் கேட்டேன். ஓகே, எனக்கு அதான் புரியல. இப்ப நம்ம அந்த git ignoreல நீங்க வந்து சரி, இப்ப நம்ம வந்து ஒரு ஃபைல் சிஸ்டம், ஃபார் எக்ஸாம்பிள் ஃபைல் நேம் வந்து ஒரு எக்ஸ்க்ளூட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் நேம் போட்டோம்னு வச்சுக்கோங்களேன். பட் அதனால ஃபியூச்சர்ல திரும்பி தேவைப்படுதுன்னா அதை நம்ம ரிமூவ் பண்ணிடணுமா? இக்னோர்ல இருந்து எடுத்துடணுமா? இல்லைங்க. நீங்க இக்னோர் பண்ற ஃபைல வந்து நீங்க ரொம்ப பத்திரமா இக்னோர் பண்ணணும். ஸோ எந்த சினாரியோல நீங்க இக்னோர் பண்றேன்னு சொல்றேன்னு கேளுங்க. அதான் சொன்னேன். உங்க GitHubல நீங்க எழுதின ஃபைல் உங்க ரெஃபரன்ஸ்க்காக அப்படியே இருக்கும். உங்க ரெஃபரன்ஸ்க்காக அப்படியே தான் இருக்க போகுது. இப்போ நீங்க Gitல இருந்து உங்க கோட நீங்க ஜென்கின்ஸ்க்கு எடுத்துட்டு போறீங்க. இல்ல இங்க Gitல இருக்கிற பர்ட்டிகுலர் கோட நீங்க எடுத்துட்டு போயிட்டு உங்களோட சர்வர்ல வச்சுக்கிறீங்க. நீங்க Gitல இருந்து நீங்க க்ளோன் பண்ணி உங்க லோக்கல் ரெபாசிட்டரில வைக்கிறீங்க அப்படின்ற பட்சத்துல நீங்க ஒரிஜினல் காப்பியை நீங்க வந்துட்டு உங்க GitHubல இட் வில் ரீடைன் ஃபார் யுவர் ரெஃபரன்ஸ். அது உங்களோட வொர்க்கிங் காப்பிலயோ உங்க ஜென்கின்ஸ்லயோ லைக் வேற எங்கேயோ நீங்க எங்க நீங்க க்ளோன் பண்றீங்களோ புல் பண்றீங்களோ அங்கதான் இருக்காது. ஸோ இந்த மாதிரி சினாரியோஸ் தான் லைக் இந்த git ignore அதை நீங்க யூஸ் பண்ணீங்க. ஸோ இப்போ நீங்க இங்க இருந்து இந்த ஒரிஜினல் சோர்ஸ் கோட் இந்த மாஸ்டர் பிரான்ச்ல நீங்க டெலீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா தட் ஃபைல் இஸ் லாஸ்ட் ஃபார் எவர். யூ ஆர் நாட் டூயிங் த ஸ்டாஷ் ஆப்ரேஷன். நீங்க ஸ்டாஷ் பண்ணீங்க அப்படின்ற பட்சத்துல லைக் எஸ் உங்க லோக்கல் ரெபாசிட்டரி அது வந்து டெம்பரரியா ஸ்டோர் பண்ணிருக்கும். பட் இட் இஸ் நாட் லைக் ஸ்டாஷ். So whenever you want to transfer, or whenever you want to migrate the data from one place to another place, you don't want the junk files. At that time, you can ignore the unwanted or unnecessary files. இப்போ நம்ம வந்து இந்த நான் அப்ளிகேஷன் பில்ட் பண்றதுக்கு நான் வந்துட்டு நிறைய YAML ஃபைல் வச்சிருப்பேன். ஆனா YAMLக்கும் ஜென்கின்ஸ்க்கும் சம்பந்தமே இல்லை. அப்போ நான் YAMLல ஜென்கின்ஸ்ட கொண்டு போகணும் அவசியமே கிடையாது. அந்த டைம்ல நான் எல்லா YAML ஃபைல்ஸும் நான் எக்ஸ்க்ளூட் பண்ணிடுவேன். புரியுதா? Make sense? Nice. Fine. Others உங்களுக்கு புரியுதா? Yes, sir. All right. Fine. So like one more scenario, like நம்ம இந்த merging, branching அப்படின்னு பேசும்போது வந்துட்டு லைக் நம்ம வந்துட்டு pull request அப்படின்ற ஒரு விஷயம் வந்தது. ஸோ பேசிக்கா pull request அப்படின்றது என்னன்னு கேட்டீங்கன்னா லைக் நம்ம வந்துட்டு merge பண்ணும்போது நான் வந்துட்டு ஜஸ்ட் லைக் தட் எங்கெல்லாம் mergeலாம் பண்ண விட மாட்டாங்க. ஸோ merge பண்ணும்போது வந்து ஒரு செக் வச்சிருப்பாங்க. ஒருத்தர் வந்துட்டு அந்த புல் ரெக்வஸ்ட் அப்ரூவ் பண்ணணும். ஸோ அப்ரூவ் பண்றவரு ஒண்ணு அந்த கோட பத்தி தெரிஞ்சதா இருக்கணும். இல்ல லைக் அந்த கோட ப்ராப்பரா மேனேஜ் பண்ணி அந்த பர்ட்டிகுலர் GitHub ரெபாசிட்டரியோட அட்மினா இருப்பாரு. ஸோ யாராவது இப்போ நான் வந்து ஒரு டெவலப்பர் நினைச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுவேன், என்னோட ஃபியூச்சர் பிரான்ச் இது என்னோட மாஸ்டர் பிரான்ச்சா இருக்கு. ஸோ மாஸ்டர் பிரான்ச்ல எப்பவுமே நீங்க பண்ண மாட்டீங்க. ஸோ ஒரு ஃபியூச்சர் பிரான்ச்ல என்ன பண்றேன், மாஸ்டருக்கு merge பண்ணும்போது லைக் என்ன பண்ணுவேன், ஒரு புல் ரெக்வஸ்ட்டை கிரியேட் பண்ணுவேன்.
ஸோ புல் ரெக்வஸ்ட்டை கிரியேட் பண்ணும்போது லைக் அந்த டீட்டெயில்ஸ் என்ன டீட்டெயில்ஸ் அது கேட்குதோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம வந்துட்டு கொடுப்போம். ஸோ எந்த பிரான்ச்ல இருந்து எந்த பிரான்ச்சுக்கு நம்ம வந்துட்டு மர்ஜ் பண்றோம் அப்படின்னு சொல்லி அந்த சேஞ்சஸ் எல்லாமே நம்ம பார்த்து ஒரு புல் ரெக்வஸ்ட்டை ரைஸ் பண்ணுவோம். ஸோ என் டீம்ல வந்துட்டு ஒரு பொண்ணு இருப்பா. அந்த பொண்ணு தான் வந்துட்டு புல் ரெக்வஸ்ட் எல்லாமே அக்செப்ட் பண்ணுவா. ஸோ அக்செப்ட் பண்ணதுக்கு அப்புறமா லைக் எஸ் நீங்க வந்துட்டு இதை வந்துட்டு ஒரு மெயில் ட்ரிகர் இல்ல ஒரு மெயில் நோட்டிஃபிகேஷனாகவும் நீங்க எடுத்துட்டு போகலாம். ஸோ நீங்க மெயில் இப்போ ஒரு புல் ரெக்வஸ்ட் வந்திருக்கு அப்படின்னு உங்களோட மேனேஜருக்கு நீங்க நோட்டிஃபை பண்றதுக்கு ஸோ இன்சைட் ஹியர் லைக் யூஆர் ஹேவிங் இன் நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். நோட்டிஃபிகேஷன் இமெயில் நோட்டிஃபிகேஷன். ஸோ இங்க நீங்க என்ன பண்ணலாம்னா லைக் உங்க நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணலாம். ஸோ அப்போ யார் யாரு உங்களுக்கு புல் ரிக்வெஸ்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி யூ கேன் ஏபிள் டு see தட். ஓகே ரைட். ஸோ இந்த இமெயில் நோட்டிஃபிகேஷன் நீங்க செட்டப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எப்போல்லாம் வந்துட்டு ஒரு ஈவென்ட் ட்ரிகர் ஆகுதோ ஒரு புல் வருதோ ஒரு ரெக்வஸ்ட் ரைஸ் ஆகுதோ அந்த டைம்ல யூ கேன் ஏபிள் டு நோ ஓகே ஸோ ஃப்ரம் திஸ் பர்சன் லைக் வி ஹவ் காட் த ரெக்வஸ்ட் அப்படின்னு சொல்லி யூ கேன் ஏபிள் டு கெட் டீடைல்ஸ் அபவுட். ஸோ லைக் நம்மளோட கிளவுட் வாட்ச்ல நம்ம பண்ணியிருப்போம் ஞாபகம் இருக்குங்களா? நம்ம எஸ்என்எஸ் மூலியமா ஒரு அலாரம் செட் பண்ணி எப்போல்லாம் த்ரெஷோல்ட் லிமிட் கிராஸ் ஆகுதோ லைக் நம்மளுக்கு வந்து ஒரு மெயில் ட்ரிகர் ஆகும். சிமிலர்லி அதே மாதிரி லைக் வி கேன் ஏபிள் டு டூ தட். ஃபைன் கைஸ். ஓகே ப்ரோ. ஓகே கைஸ். ஸோ லைக் எஸ் ஸோ லைக் நம்ம ஜென்கின்ஸ் லைக் நம்ம லாஸ்ட் 3 செஷனை பார்த்து லைக் வி ஹேவ் டன் வித் ஜென்கின்ஸ்ங்க. ஸோ உங்களோட டவுட்ஸ் ஒரு கிளாரிஃபிகேஷன் ஏதாவது ஜென்கின்ஸ் இருக்க பட்சத்தில் யூ கேன் ப்ளீஸ் ஆஸ்க் மீ. கிட் சார். ஓ மை பேட். கிட் நம்ம நெக்ஸ்ட் டூல் வந்து ஜென்கின்ஸ். ஸோ லைக் நான் ஜென்கின்ஸ் நடுவில் பேசிட்டனால லைக் டூல ஜென்கின்ஸ் மை பேட். ஐம் ரியலி சாரி. ஸோ லைக் நம்ம கிட் கிளாஸ் லைக் ஒரு 3 செஷன் பார்த்துருக்கோம். ஸோ இதில் லைக் நம்ம வேரியஸ் கமாண்ட்ஸ் எல்லாமே ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம். ஸோ ஆல்மோஸ்ட் லைக் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்க 80 to 90% கமாண்ட்ஸை நம்ம வந்துட்டு ஒர்க் அவுட் பண்ணியாச்சு. ஓகே. சோ மண்டேல இருந்து ஜென்கின்ஸா சார்? மாண்டேல இருந்து லைக் வில் ஸ்டார்ட் ஜென்கின்ஸ். ஸோ யுவர் ஜென்கின்ஸ் இஸ் கோயிங் டு பி 4 செஷன்ஸ். ஜென்கின்ஸை நம்ம கொஞ்சம் லென்த்தாக தான் எடுப்போம். ஸோ ஜென்கின்ஸை நம்ம வந்து கொஞ்சம் இன்டெப்தா ஏன்னா ஜென்கின்ஸ் கொஞ்சம் வாஸ்ட் அப்படின்னு சொல்லி இருக்கும். ஸோ ஜென்கின்ஸை நம்ம ஒரு 4 செஷனாக பார்ப்போம் ஓகே மண்டே. ஓகே சார். ஸோ எஸ் கைஸ். ஸோ இதில் ஏதாவது டவுட்ஸ் இருக்கா இந்த டாபிக் ஆர் இந்த செஷன்? கார்த்திக் ப்ரோ உங்களுக்கு? Yeah, it's fine. இட்ஸ் ஃபைன். ஓகே. பிகாஸ் லைக் ஐ ரிமெம்பர் ஃபர்ஸ்ட் செஷன்ல வந்துட்டு ப்ரோ எனக்கு டவுட்ஸ்க்காக வந்துட்டு டிஸ்கஸ் பண்றதுக்கு லைக் வி கேன் ஹேவ் சம் டைம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. எஸ். ஸோ திஸ் இஸ் த டைம் லைக் வி கேன் டிஸ்கஸ் அபவுட் கிட் இஃப் யூ ஹேவ் எனி டவுட். சரி. I believe all good. Yes. Okay. Weekend plans. Any weekend plans? Anything? No, nothing. கிட்டு தான் ப்ரோ. Very nice பா. ஆனா நான் நம்ப மாட்டேன். எங்க அந்த லியோ ஸ்டேட்டஸ் இன்னும் போடலையா நீ? போட்டேன் ப்ரோ. போட்டேன்ல. ஓகே. Sweet blood. எஸ் ப்ரோ. அது சீட் பெல்ட் நேத்து, இன்னைக்கு வந்துட்டு பிளடி ஸ்வீட். அதானப்பா? எஸ் ப்ரோ. சரி, நாங்க வந்துட்டு Feb 8 துணிவு நெட்ஃபிளிக்ஸ். சூப்பர் ப்ரோ. சும்மா சொன்னோம்ப்பா. அனௌன்ஸ் பண்ணிட்டாங்களா? எஸ் ஐ கெஸ் அப்படிதான் நினைக்கிறேன். இல்ல அப்படிதான் சொல்லியிருக்காங்க. ஆமா. பட் அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணல. பட் நியூஸ்ல ஸ்ப்ரெட் ஆகுது. ஆமா. சரிங்க, வீக்கெண்ட்ல கொஞ்ச நாள் என்ஜாய் பண்ணுங்க வித் யுவர் ஃபேமிலி. ப்ளீஸ் டேக் கேர். ஸோ லைக் நம்ம மண்டே அதான் புது படம் வந்திருக்கு மைக்கேல். மைக் பாருங்க, நல்லா ரிவ்யூ போட்டிருக்காங்க. நல்லா ரிவ்யூ போட்டிருக்காங்களா? சரி பார்த்துக்கலாம். ஓகே. ஓகேங்க, ஃபேமிலி கூட கொஞ்சம் வீக்கெண்ட் நல்லா என்ஜாய் பண்ணுங்க. ஸோ டைம் கிடைக்கும் Thank you so much. பாருங்க. ஸோ Okay. தேங்க்ஸ் a lot. ஸோ மண்டே மீட் பண்ணலாம். Yes, Have a bro. nice weekend as well. Bye bye. Thanks. பாய் ப்ரோ. Bye Gokul. Bye Karthik. பாய் ப்ரோ. பாய். தேங்க்யூ சார். Thank you Jesse.